கலேஷியன்ஸ் 6:7. மோசம் போகாதிருங்கள். தேவன் தம்மை பரியாசம் பண்ண ஓட்டார். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். ஓகே ஓகே, இந்த வசனத்தை தினமும் காலையிலோ இல்லை நைட்லையோ நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. மனுஷன் எதை விதைக்கிறானோ அதைத்தான் அறுப்பான். அதாவது கான்சிக்வன்ஸ், விளைவுகளில் இருந்து நீங்களும் நானும் தப்பிக்க முடியாது. இன்றைக்கு இந்த விளைவுகளை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். 4 முக்கியமான விளைவுகள். அதுக்கப்புறம் அந்த விளைவுகள்லேருந்து நம்ம எப்படி அந்த பிரச்சனைக்குள்ளேயே போகாமல் இருப்பது எப்படி என்பதை அதுக்கப்புறமா நம்ம பார்க்க போகிறோம். 4 முக்கியமான விளைவுகள். நம்பர் 1 கான்சிக்வன்சஸ். ஓகே, அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். கான்சிக்வன்சஸ் ஆஃப் ராங் பாத். கான்சிக்வன்சஸ் ஆஃப் ராங் பாத். தமிழில் கொஞ்சம் வித்தியாசமாக டைட்டில் வச்சுருக்கிறோம். தவறான நட்பின் விளைவுகள். கான்சிக்வன்சஸ் ஆஃப் ராங் பாத் அப்படின்னு இருக்கு. தவறான நட்பின் விளைவுகள். படிங்கம்மா. ஆதியாகமம் 34வது அதிகாரம் 34 ஃபர்ஸ்ட் வசனத்திலிருந்து வாசிமா. எல்லாரும் கொஞ்சம் தயவு செஞ்சு அந்த பகுதிக்கு போங்க ப்ளீஸ். அதான் முக்கியம். ஓகே, அதான் முக்கியம். இங்கே நம்ம கதை கேட்கவே வரல, நம்ம வசனத்துக்கு போகணும். வசனத்தை நீங்கள் பார்க்கணும். ஜெனிசஸ் 34:1 அப்படியே தொடர்ந்து வாசிங்க. மைக் பிடிச்சிக்கோங்க. இப்போ வாசிங்க. அப்படியே வாசிங்கம்மா. அவளை ஏவியனான ஏமோரின் குமாரனும் அத்தேசத்தின் பிரபுவுமாகிய சீகேம் என்பவன் கண்டு அவளை கொண்டு போய் அவளோட சயனித்து அவளை தீட்டுப்படுத்தினான். அவனுடைய மனம் யாக்கோபின் குமாரத்தி ஆகிய தீனாள் மேல் பற்றுதலாய் இருந்தது. ஓகேம்மா, அப்படியே இருக்கட்டும். ஓகே, இந்த கதை அனைவருக்கும் தெரிந்திருக்கும். யாக்கோபினுடைய டாட்டரு, அவளோட பேர் தீனாள். ஓகே, தீனாள் போய் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்க போகிறா. அதுக்கப்புறம் அங்கே சீகேம் என்பவன் ஒருத்தன் வரான். வந்து அவளை அப்படியே தூக்கிட்டு போயிடுறான். அவளை கெடுத்து விடுகிறான். அதுக்கப்புறமாவும் அந்த பொண்ணு அங்கேயே தான் இருக்குது, அவங்க வீட்டிலே தான் இருக்குது. அதுக்கப்புறமா அவங்கெல்லாம் பொண்ணு கேட்டு வராங்க. உங்கள் பொண்ணை எனக்கு கொடுங்க அப்படின்னு கேட்டோன்னே இவங்களுக்கெல்லாம் பயங்கரமான கோபம் வந்து விட்டது. யாருக்கு கோபம் வந்துச்சுமா? யாக்கோபுடைய சன்ஸுக்கு கோபம் வந்து விட்டது. கோபம் வந்தோடனே என்ன பண்ணுறாங்க? சரி, ஒரு சதி பண்ணுறாங்க. என்ன பண்ணலாம்? நீங்கள் என்ன பண்ணுங்கள், சீகேமுடைய ஃபேமிலி அந்த ஊரில் இருக்கிறவங்க எல்லாருமே என்ன பண்ணணும், இப்போ விருத்த சேதனம் பண்ணணும். ஓகே, சர்க்கம்சிஷன் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் வந்து கல்யாணத்துக்கு எங்கள் பொண்ணை கொடுப்போம். அப்புறம் நீங்கள் உங்கள் பசங்களை கொடுங்க. அப்படி இப்படி நம்ம கல்யாணம் பண்ணி எல்லோரும் ஒன்றா இருக்கலாம் அப்படின்னு சதி. உடனே அவர்களும் ஓகே அப்படின்னு சொல்லி ஓகே விருத்த சேதனம் பண்ணலாம் சொல்லிட்டு பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறமா 3 நாள் அவங்க வழியில் இருக்கும் பொழுது யாக்கோபோட பசங்க எல்லாரும் போய்னா 2-3 முக்கியமான போய் அங்கே இருக்கிற அனைத்து ஆண்களையும் என்ன செய்து போட்டார்கள்? கொலை செய்து போட்டார்கள். கொலை செஞ்சுட்டாங்க. அங்கே இருக்க அந்த பட்டணத்தில் இருக்க எல்லா ஆண்களையும் கொலை செய்து போட்டாங்க. இப்போ அந்த அதிகாரத்தினுடைய கடைசி 2 வசனத்தை வாசிங்க. ஓகே, நான் ஸ்டோரியை உங்களுக்கு ஷார்ட்டாக சொல்லிட்டேன். அப்பொழுது யாக்கோபு சிமியோனையும் லேவியையும் பார்த்து, இந்த தேசத்தில் குடியிருக்கிற கானானியரிடத்திலும் பெரிசியரிடத்திலும் என் வாசனையை கெடுத்ததினாலே என்னை கலங்க பண்ணினீர்கள். நான் கொஞ்ச ஜனமுள்ளவன், அவர்கள் எனக்கு விரோதமாய் கூட்டம் கூடி நானும் என் குடும்பமும் அழியும்படி என்னை வெட்டி போடுவார்களே என்றான். அதற்கு அவர்கள், எங்கள் சகோதரியை அவர்கள் ஒரு வேசியை போல நடத்தலாமோ? ஓகே, சூப்பர். இதுதான் ஆதியாகமம் 34வது அதிகாரம். நல்லா கவனிங்க. எப்பயுமே வேத வசனம் படிக்கும்போது, ஒரு ஈவெண்ட்டை படிக்கும்போது ஒரு கீ ஃப்ரேஸ் இருக்கும். எப்பயுமே ஒரு வசனத்து ஏதோ ஒரு இடத்துல ஒரு டேர்னிங் பாயிண்ட் இருக்கும். அதுதான் இந்த விஷயம் நடக்கிறதுக்கு இதுதான் ஒரு காரணமா அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் வசனத்தை வச்சே. ஏன்னா வசனம் நம்மளுக்கு தேவையான அனைத்தையும் சொல்கிறது. ஓகே, இப்போ இந்த அதிகாரத்தில் ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் கீ வேர்ஸ். சரி, முதல்ல யார் தப்பு பண்ணாங்க? சீகேம் தப்பு பண்ணானா? சில பேர் சீகேம் தப்பு பண்ணான்னு சொல்லுவாங்க. சில பேர் யார் சொல்லுவாங்க? தீனாள் தப்பு பண்ணான்னு சொல்லுவாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க? யாக்கோபோட பசங்க
அவனுங்க தான் தப்பு பண்ணிட்டாங்க. அப்பா காது வச்ச மாதிரி எல்லாத்தையும் நல்லபடியாக கல்யாணம் பண்ணி முடிச்சு செட்டில் ஆக்கி விட்டுருக்கலாமே, ஏன்பா நீ போய் இப்படி போய் ரத்த கலரி ஆக்கிட்டீங்களேன்னு சில பேர் சொல்லுவான். ஓகே, யார் முதலில் தவறு செய்தது? லேயாள். பெத்ததே தப்பு பண்ணிட்டீங்களா? உன்னை பெத்ததுக்கு பெற்றது தவறில்லை, பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம். ஸோ பெற்றது தவறில்லை, பெற்று எடுத்துச்சு பாருங்க, அதுதான் சரி. எங்க பிரச்சனைன்றத வசனத்திலேயே நம்ம கண்டுபிடிக்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் வசனம் திரும்பி வாசிமா தங்கச்சி. ஃபர்ஸ்ட் வசனத்திலேயே கியூ லேயாள் யாக்கோபுக்கு பெற்ற குமாரத்தி ஆகிய தீனாள் தேசத்து பெண்களை பார்க்க. இங்கதான் நமக்கு கீ ஃப்ரேஸ் இருக்கு. தேசத்து பெண்களை பார்க்க புறப்பட்டு போனாள். என்ன பிரதர், இவங்க ஒரு யாக்கோபு ஆபிரகாமுடைய சந்ததி போய் தேசத்து பெண்களை, இது என்ன தேசம்? கடைசி வசனத்தில் இருக்கு பாருங்க, என்ன தேசம்? நான் சின்ன ஜனம், நான் குட்டியான ஒரு 10 பேர் 15 பேர் தான் இருக்கிறேன். இந்த தேசத்தில் இருக்கிற யாரெல்லாம்? கானான் ஐட்டு, ஹிட் ஐட்டு, ஜெபூஸ் ஐட்டு, அந்த ஐட்டு, இந்த ஐட்டு, அவன் ஐட்டு, எல்லா ஐட்டுக்கு முன்னாடி ஏன் ஹைட்டை குறைச்சிட்டீங்களே? புரியுதா? எல்லாருமே மற்ற ஆளுங்க, ஆண்டவரை அறியாத ஜனம். அந்த ஜனத்துல தான் இப்போ மேடம் என்ன தப்பு பண்ணிட்டாங்க? தீனாள் தேசத்து பெண்களை பார்க்க புறப்பட்டு போனாள். ஒருவேளை அவள் என்ன பண்ணியிருக்கலாம்? யாக்கோபு கிட்ட, டாடி வாங்க நம்ம கொஞ்சம் ஒரு ரவுண்டு போயிட்டு வரலாம், ரொம்ப வீட்டில் போர் அடிக்குது சொல்லி அப்பாவை கூப்பிட்டு போயிருக்கலாம். இல்லைனா அண்ணன்மார் வர்ற வரையும் வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அண்ணன் கூட போயிருக்கலாம். ஆனால் இவன் என்ன பண்ணா? தனியாக தேசத்து பெண்களை பார்க்க புறப்பட்டு போனாள். அதுதான் இவ பண்ண தப்பு. அதுக்கப்புறம் அங்க ஒன்ஸ் அகைன் க்ளூ இருக்கு பாருங்க வசனத்துல. சீகேம் அவளை கண்டு, அப்போ தன்னை பார்த்து ஒருவன் ரசிக்கும்படியான நிலையில் அவள் இருந்திருக்கிறாள். அசியூம் பண்ணலாமா இல்லையா? ஓகே, அதுல ஒரு க்ளூ இருக்குல்ல நம்மளுக்கு. அவளை கண்டு, அவள் முற்றிலுமாக கம்ப்ளீட்டா மூடி ஒண்ணுமே தெரியாது அந்த மாதிரி போயிருந்தானா சீகேம் அவளை காணவில்லைன்னு முடிஞ்சிருக்கும் கதை. ஆனா இங்க சீகேம் அவளை கண்டு. ஸோ நல்லா கவனிங்க அன்பான தங்கச்சிமார், உங்ககிட்ட தான் நான் பேசுறேன். நீங்க நம்ம இங்க எப்படி குட்டி ஜனம், கம்மியான ஜனம், தேசத்து பெண்களை பார்க்க போகும்போது, தேசத்து பெண்களையோ ஆண்களையோ பார்க்க புறப்பட்டு போகும்போது யூ ஆர் இன் அ வெரி வெரி டேஞ்சரஸ் சிச்சுவேஷன். ரொம்ப ரொம்ப நீங்க ஜாக்கிரதையாக இருக்கணும். மற்றவர்களுடைய கலாச்சாரம், மற்றவர்களுடைய நடத்தை, அவர்களுடைய வாழ்க்கை முறை அனைத்துக்கும் நீங்க உட்படக்கூடாது. யூ ஷுட் நாட் கெட் இன்ஃப்ளூயன்ஸ்டு பை கானானைட்டு, ஜெபூசைட்டு, ஹிட்டைட்டு, அவனால நீங்க இன்ஃப்ளூயன்ஸ் ஆகக்கூடாது. ஜாக்கிரதையா இருந்திருக்கணும். இல்லை லைன் எங்க வரையணும்னு தெரியணும். எதுவுமே இல்லாமல் அடிக்கப்பட போகிற ஆட்டுக்குட்டியை போல அந்த பெண் போய் அங்கே மாட்டிக்கொண்டாள். இதனுடைய விளைவு என்ன? தீனாளை பற்றி அதுக்கப்புறமா வேதத்தில் எங்கேயாவது போட்டிருக்கா சொல்லுங்க யாராச்சும்? எங்கேயாவது போடவே இல்லை. தீனாள் கர்ப்பமானாளா? இல்லை தீனாவுக்கு வேற யாரையா கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்களா? இல்லைன்னா தீனா அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அவளுக்கு? யாருக்குமே தெரில. வசனம் எழுதப்படவில்லை. ஓகே, அன்பான தங்கச்சி, நீங்க யார் கூட பழகுறீங்க, வெதர் இட் இஸ் யுவர் சேம் ஜெண்டர் ஒன்லி ஐம் டாக்கிங். தேசத்து பெண்களை பார்க்க புறப்பட்டால் தான் இருக்கு, இல்ல தேசத்து ஆண்கள் இல்லை, தேசத்து பெண்கள் தான். ஆனா கூட ஒரு டேஞ்சரான சிச்சுவேஷன்ல போய் மாட்டிக்கிட்டான். ஸோ நீங்க யார் கூட பழகுறீங்க, முக்கியமா அன்பிலீவர்ஸ் கூட பழகும்போது ஜாக்கிரதை. டோன்ட் பி இன்ஃப்ளூயன்ஸ்ட். இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன், அப்போ உங்களுக்கு புரியும். 1 ராஜாக்கள் 12ஆம் அதிகாரம். ஆண்கள் வாலிப பசங்க யாரா படிங்க. 1 ராஜாக்கள் 12ஆம் அதிகாரம் முதல் வசனத்துல. ரெகொபெயாமை ராஜாவாக்கும்படி இஸ்ரவேலர் எல்லாரும் சீகேமுக்கு வந்திருந்தபடியால் அவனும் சீகேமுக்கு போனான். ஓகே, ரெஹோபெயாம். ஓகே, ரெஹோபோவாம். சாலமோனுக்கு அப்புறம் ராஜ்யம் 2ஆ பிரியுதுல, ரெஹோபோவாம், ஜெரபோவாம். ஓகே, இந்த ரெஹோபோவாம் தான் அடுத்த ராஜா மாதிரி ஆகுறாரு. இப்போ ஜனங்கள்லாம் என்ன பண்றாங்க? ஐயா ரொம்ப கஷ்டமா இருக்கு, எங்களுக்கு கொஞ்சம் பார்த்து ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னோடனே ரெஹோபோவாம்ல சரி போங்க நான் யோசிச்சு சொல்றேன் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் எல்டர்ஸை கூப்பிடுறாரு. பெரியவங்களை கூப்பிட்டு என்ன பண்ணலாம் அவர் சொல்றாங்க, இங்க பாருங்க ஜனங்களுக்கு நல்லது செய், நீ நல்லா இருப்ப, உன் ராஜ்யம் நல்லா இருக்கும், சரி நீ போ அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃப்ரெண்ட்ஸை
வாசிங்கம்மா அந்த இடத்த. அவன் பெரியவங்களுடைய அட்வைஸை அசட்டை பண்ணி அவன் ஃப்ரெண்ட்ஸ் அட்வைஸை கேட்பான் பாருங்க. அந்த ராஜாவாகிய சாலோமோனை விட்டு ஓடி போய் எகிப்திலே குடியிருந்த நேபாத்தின் குமாரன். இன்னும் கொஞ்சம் தாண்டிருங்க, அதெல்லாம் தாண்டிருங்க. எந்த வசனமா? 8. முதியோர் தனக்கு சொன்ன ஆலோசனையை அவன் தள்ளிவிட்டு தன்னோடு வளர்ந்து தன் சமூகத்தில் நிற்கிற வளர்ந்த காண்டம் அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் சொல்றத ஆலோசனை பண்ணி அவர்களை நோக்கி, உம்முடைய தகப்பன் எங்கள் மேல் வைத்த நுகத்தை லகுவாக்கும் என்று என்னிடத்தில் சொன்ன இந்த ஜனங்களுக்கு மறுமொழி கொடுக்க நீங்கள் என்ன யோசனை சொல்கிறீர்கள்? ஓகே, தேங்க்யூப்பா. நீங்களாம் என்னப்பா சொல்றீங்க பாய்ஸ் அப்படின்னு சொன்னேன். அவனுங்களாம் என்ன சொன்னாங்க? இந்த ஜனத்தை நீ விடாத, நீ என்ன பண்ணு, பயங்கரமா அவங்கள கஷ்டப்படுத்து அப்படின்னு சொன்னோன்னே இவன் யங்ஸ்டர்ஸ் இவனோட ஃப்ரெண்ட்ஸ் சொன்ன எல்லாத்தையும் அட்வைஸ் எல்லாம் ஏத்துக்கிட்டு ஜனங்க கிட்ட, நான் இன்னும் உங்களை ரொம்ப மோசமா ட்ரீட் பண்ண போறேன், ஒழுங்கா நீங்க எனக்கு வரியை கட்டுங்க, இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்க எல்லாம் சொன்னோன்னே ஜனம் அட போயா நீ ஆச்சு வேணாச்சு சொல்லிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் யெரொபோவாம் வராரு, ராஜ்யம் 2ஆக பிரிகிறது. 2 எக்ஸாம்பிள் பார்த்தோம். ஒன்னு தீனா, இன்னொன்னு ரெஹோபோவாம். 2 பேரும் என்ன ப்ராப்ளம்? ராங் ஃப்ரெண்ட்ஷிப், ராங் இன்ஃப்ளூயன்ஸ். வசனம் என்ன சொல்கிறது? 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம், எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தான். 32, 33, 34. மோசம் போகாதிருங்கள், ஆகாத சம்பாஷணை நல்லொழுக்கத்தை கிடையாது. இங்கிலீஷ்ல ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு. ஓகே, இங்கிலீஷ் பைபிளில் ரொம்ப அழகாக, தமிழில் ரொம்ப ஆகாத சம்பாஷணை யாருக்கு புரியும்? இந்த காலத்து பசங்களுக்கு புரியாதுல்ல. இங்கிலீஷில் ரொம்ப நல்லா இருக்கு. பேட் கம்பெனி கரப்ட்ஸ் குட் கேரக்டர். ஓகே, நல்லா கவனிங்க அன்பான தம்பி தங்கச்சி. டோன்ட் பி இன்ஃப்ளூயன்ஸ்டு பை தோஸ் ஹூ டோன்ட் நோ காட். ஆண்டவரை அறியாதவர்களால் நீங்கள் உங்கள் வாழ்க்கை முறையை மாற்றிக்கொள்ள கூடாது. உதாரணத்துக்கு ரொம்ப ப்ராக்டிக்கலாக சில விஷயம் நம்ம பேச போகிறோம். நம்பர் 1, ரொம்ப ஃபேமஸான யூடியூபர்ஸ் தமிழ்நாட்டில் இருக்காங்கல்ல, நம்ம எல்லாருமே பார்ப்போம் அவங்களோட யூடியூப் சேனல்ஸ் எல்லாம். என்னம்மா பேசுகிறாயா பா, எவ்வளோ சமூக நீதியை பேசுகிறாங்க இவங்க, எவ்வளோ உண்மையை பேசுகிறாங்க. ஆனால் நல்லா கவனிங்க, 10 விஷயம் பேசுவாங்க, அதில் 8 விஷயம் ரொம்ப நல்லா இருக்கும். ஆனால் 2 விஷயம் கர்த்தருக்கு விரோதமான விஷயத்தை உள்ளே சேர்த்து விட்டுருவாங்க. ஸோ அவர்களுடைய பேச்சை நாம் கேட்டு 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 பழக்கப்பட்டு 8 விஷயம் சூப்பர், அவங்களை அப்படியே ஃபாலோ பண்ணி 9-10 விஷயம் என்ன தெரியுமா சொல்லுவான்? கடவுளே இல்லைப்பா. புரியுதா? இந்த மாதிரி பேசுறவங்க ஏத்திஸ்டா இருப்பாங்க. ஆண்டவரே இல்லை, கடவுளே இல்லை, கடவுளை நம்புறவன் முட்டாளு பைத்தியக்காரன் அப்படி சொன்னோன்னே நீங்க 8 விஷயத்தையும் நீங்க ஏற்றுக்கொண்டதன் காரணமாக அவர்களுடைய பேச்சை கேட்டு 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 பழகினதினால் அவர்கள் சொல்கிற கர்த்தருக்கு விரோதமான வசனத்துக்கு விரோதமான காரியத்தையும் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமா ஏற்றுக்கொள்வீர்கள். 8 விஷயம் நல்லா சொல்லு. 9வது விஷயம் 10வது விஷயம் என்ன தெரியுமா சொல்லுவாங்க? யார் வேணா கல்யாணம் பண்ணிக்கலாம். ஆம்பளையை கல்யாணம் பண்ணிக்கலாம், பொம்பளை கல்யாணம் பண்ணிக்கலாம், நாய் பேயை கல்யாணம் பண்ணிக்கலாம், பேய் பிசாசு கல்யாணம் பண்ணிக்கலாம், யார் வேணா எப்படி வேணா கல்யாணம் பண்ணி நாசமா போ அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ நீங்க 8 விஷயத்த ரொம்ப நல்லா சமூக நீதியில நல்லா பேசுறாரு, எவ்வளோ அழகா பேசுறாரு, எவ்வளோ உண்மையா பேசுறாரு, அநியாயத்துக்கு விரோதமா எவ்வளோ அழகா குரல் கொடுக்குறா சொல்லிட்டாலே 10வது விஷயம் என்ன சொன்னாங்க? இந்த மாதிரி சொல்லிடுவான், வசனத்துக்கு விரோதமா. இப்போ அதையும் நாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நம்ம மைண்ட்ல பாய்சன் இறங்கிவிடும். ஜாக்கிரதை. ஓகே, மிக மிக ஜாக்கிரதையா இருங்க. சோஷியல் மீடியாவில், டிவியில், இல்லைன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மத்தியில் நீங்கள் பழகும்போது முதல்ல நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும்? நீங்கள் யார்? நீங்கள் கர்த்தரோட பிள்ளை, நீங்கள் ஆண்டவரோட பிள்ளை. ஸோ யார்கிட்ட நீங்கள் பேசினாலும் பழகினாலும் அவங்களுடைய தாக்கம் உங்கள் மேலே இருக்கக்கூடாது, உங்கள் தாக்கம் தான் அவங்க மேலே இருக்கணும். நீங்கள் தான் அவர்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணணும். செக் who you are moving with, who is influencing you. அதில் நீங்கள் மிகவும் ஜாக்கிரதையாக இருங்க.
இரண்டாவது, consequences of wrong position, தவறான நடத்தையின் விளைவுகள். இது ரொம்ப இன்ட்ரெஸ்டான ஒரு ஸ்டோரி, உங்க எல்லாருக்குமே தெரியும். 2 சாமுவேல் 11ஆம் அதிகாரம், 2 சாமுவேல் 11ஆம் அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து. மறு வருஷம் ராஜாக்கள் யுத்தத்திற்கு புறப்பட்ட காலம் வந்தபோது தாவீது யோவாபையும் அவனோடே கூட தன் சேவகரையும் இஸ்ரவேல் அனைத்தையும் அம்மோன் புத்திரரை அழிக்கவும் ரப்பாவை முற்றுகை போடவும் அனுப்பினான். தாவீதோ எருசலேமிலிருந்து விட்டான். ஒரு நாள் சாயங்காலத்தில் தாவீது தன் படுக்கையிலிருந்து எழுந்து அரண்மனை உப்பரிகையின் மேல் உலாத்தி கொண்டிருந்த போது ஸ்நானம் பண்ணுகிற ஒரு ஸ்திரீயை உப்பரிகையின் மேலிருந்து கண்டான். அந்த ஸ்திரீ வெகு சௌந்தரியவாதியாயிருந்தாள். அப்போது தாவீது அந்த ஸ்திரீ யார் என்று விசாரிக்க ஆள் அனுப்பினான். அவள் எலியாமின் குமாரத்தியும் ஏத்தியலான உரியாவின் மனைவியுமாகிய பச்சபால் என்றார்கள். ஓகே, தேங்க்யூ. இந்த கதை அனைவருக்கும் நிச்சயமாக தெரிந்திருக்கும். ஏற்கனவே நான் சொன்னேன், வசனத்தில் ஒரு இடத்துல நமக்கு எப்பயுமே க்ளூ இருக்கும், அங்கே தான் சேஞ்ச் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, தாவீது மிகப்பெரிய ராஜா, ஆண்ட கர்த்தருக்கு பிரியமானவன். அவன் என்ன பண்ணிட்டான்? ராஜாக்கள் யுத்தத்துக்கு போன போது இவன் என்ன பண்ணிட்டான்? சொல்லுங்க ப்ளீஸ், என்னப்பா பண்ணிட்டான்? அவன் கம்முன்னு வீட்லயே இருந்துட்டான். இவன் யாரு? ராஜாவா இல்லை சாதாரணாளா? ராஜா. இவன் யுத்தத்துக்கு போக வேண்டிய நேரத்தில் இவன் வீட்டிலேயே நல்லா சாப்பிட்டு நிம்மதியாக தூங்கி மத்தியானம் நல்லா பிரியாணி சாப்பிட்டு வச்சுக்கோங்களேன். நல்லா கவனிங்க, எப்பயுமே நிறைஞ்ச வயிறு இருக்கு பாருங்க, பாவம் செய்யறதுக்கு ரெடியாக இருக்கும். நிறைஞ்ச வயிறு. ஸோ இவன் நல்லா சாப்பிட்டுட்டு தூங்கி எந்திரிச்சு சாயங்காலம் ஒரு 6 மணி இருக்கும், எந்திரிச்சு அப்படியே கொட்டாய் விட்டுட்டு அப்படியே பார்த்தா இந்த மாதிரி ஒரு பெண் குளித்து கொண்டு இருப்பதை பார்த்து எவ்வளோ தைரியம் பாருங்க இவனுக்கு. ஓகே, ஏன்னா ராஜா இல்லை. உடனே அவளை யார் பாது கூட்டு வா அப்படி சொன்னேன்னு கூட்டுவான். அதுக்கப்புறம் தவறு நடக்கிறது. ஆனால் அந்த தவறோடாவது அவன் மனம் திரும்பாம ஐயோ நம்ம தப்பு பண்ணிட்டோமேன்னு சொல்லாமல் அதுக்கப்புறம் உரியாவுக்கு மெசேஜ் போகுது, எப்பா நீ வாப்பா உன் ஃபேமிலி கூட இருந்தா. அவன் இதில் யார் உத்தமனா இருக்கான் பாருங்க. இதில் பிலீவர் அன்பிலீவர் மாதிரி நடக்கிறான், அன்பிலீவர் பிலீவர் மாதிரி நடக்கிறான். அவனுக்கு நிச்சயமாக செய்தி போயிருக்கும், எப்பா ராஜா இந்த மாதிரி சம்திங் நடக்குது, ஏதோ சரியில்லை. அவன் வீட்டுக்கே போகவில்லை. வேறு வழி இல்லாமல் இப்போ தாவீது என்ன பண்ணுறான்? உரியாவை கொலை செய்து போடுகிறான். எங்க இந்த பிரச்சனை ஆரம்பிச்சது? எங்க பிரச்சனை ஆரம்பிச்சது? ராஜாக்கள் யுத்தத்துக்கு போகும்போது இவன் போகாமல் இருந்தான். இப்போ இந்த அதிகாரம் முழுசு நீங்க படிச்சீங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லா இவர் பிளே பண்றாரு கேம். ஓகே, உரியாவை கூப்பிடுறாரு, அதுக்கப்புறம் அவன் வரமாட்டேங்கிறான், அதுக்கப்புறமா திருப்பி இவன் ஆரம்பிச்சு அவனை கொல்றான். அதுக்கப்புறம் கடைசி ஒரு 3 வசனம் வாசிங்களேன். கடைசி 3 வசனம் ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு. தாவீது என்னெல்லாம் பண்றாரு பாருங்க. அப்பொழுது தாவீது அந்த ஆளை நோக்கி, நீ யோவாபினிடத்தில் போய் இந்த காரியத்தை பற்றி விசாரப்பட வேண்டாம். பட்டயம் ஒருவேளை ஒருவனையும் ஒருவேளை வேறொருவனையும் பட்சிக்கும். நீ யுத்தத்தை பழக பண்ணி பட்டணத்தை இடித்து போடு என்று அவனுக்கு திறன் சொல் என்றான். எப்படி யோவாபு கிட்ட போய், சரிப்பா என்ன பண்றது, சண்டைனா சட்டை சொல்லுங்க. டயலாக் தெரியாத மாதிரியே இருக்கிறீங்களே. சண்டைனா சட்டை கிளியே தான்ப்பா செய்யும். சரி சண்டைனா யுத்தம்னா யாராவது ஒருத்தர் அப்படி இப்படி சாவடிக்கு சொன்னது யாரு? இவன் தான். எவ்வளவு பயங்கரமான மாய்மாலம், பொய் மேல பொய் மேல பொய் மேல பொய் மேல. அதுக்கப்புறம் என்னாச்சு? தன் புருஷனாகிய உரியா செத்தான் என்று அவன் மனைவி கேள்விப்பட்ட போது அவள் தன் நாயகனுக்காக இழவு கொண்டாடினாள். துக்க நாள் சென்ற பின்பு தாவீது அவளை அழைத்தனுப்பி தன் வீட்டிலே சேர்த்து கொண்டான். அவள் அவனுக்கு மனைவியாகி அவனுக்கு ஒரு குமாரனை பெற்றாள். ஓகே, அதோட இப்போதைக்கு அதோட நிறுத்திக்கலாம். தாவீது பிளான் எல்லாமே பர்ஃபெக்டா? பர்ஃபெக்ட். எல்லாமே கரெக்டாக பிளான் பண்ணி சூப்பராக பிளான் பண்ணி உரியா செத்துட்டான். அதுக்கப்புறம் அவளும் மார்னிங்கெல்லாம் முடிஞ்சது, சரி வாமா அப்படின்னு சொல்லி உனக்கு நான் என்ன மனைவி ஆக்கிடுறேன் சொல்லி மனைவி ஆக்கி அவள் ஒரு குழந்தை பெற்றெடுத்தா. அப்படியே பூசி மொழிகி
யாருக்கும் தெரிலப்பா, சைலண்ட்டாக முடிச்சிடலாம் அப்படின்னு நினச்சான். ஆனால் எப்பவுமே நல்லா கவனிங்க அன்பான தம்பி தங்கச்சி, God will always have the last laugh. ஓகே, ஆங்கிலத்தில் இப்படி தான் சொல்லுவாங்க, God will always have the last laugh. அப்படின்னா என்ன அர்த்தம்? எப்பவுமே கடைசியில் ஜெயிக்கிறது ஆண்டவருடைய சொல் தான், ஆண்டவருடைய வசனம் தான், ஆண்டவருடைய நினைவு தான் கடைசியில் ஜெயிக்கும். இப்போ கடைசியில் ஆண்டவர் செக் வச்சாருப்பார் கடைசி வசனத்தில். தாவீது செய்த இந்த காரியம் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாததா இருந்தது. கர்த்தரின் பார்வைக்கு நீ எவ்வளவு வேணா நடிச்சு, எவ்வளவு வேணா மழுப்பி, எவ்வளவு வேணா பூசி மொழிகி நீ அட்ஜஸ்ட் பண்ணி மறைக்கலான்னு நீ நினைக்கலாம். ஆனா நீ செய்த காரியம் கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பா இருந்தது. இதனுடைய விளைவு என்ன? அதுக்கப்புறம் அந்த குழந்தை, சொல்லுங்க ப்ளீஸ், அந்த குழந்தை இறந்து விடுகிறது. அதுக்கப்புறமா நாத்தான் வந்து பயங்கரமாக திட்டுறாரு, போயா நீ காலி, அவ்வளோதான், இனிமே உன் குடும்பத்தில் இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கு, நீ கடைசி வரையும் சந்தோஷமா இருக்கவே மாட்ட அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் தாவீதுடைய வாழ்க்கை கஷ்டம்தான். நல்லா கவனிங்க, இவன் எவ்வளோ எப்பேற்பட்ட ஆளு, கர்த்தருடைய மனதுக்கு ஏற்ற மனிதன். ஆனாலும் இவன் கடைசி வரையும் எப்போதுமே உன் குடும்பத்தில் இருந்து ரத்தப்பலி நீங்கள் அது சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க உன் ஃபேமிலியிலன்னு சொல்லிட்டாங்க. இந்த பைபிள் எப்படிப்பட்ட வசனம்னா ரொம்ப குசும்பு ஜாஸ்தி. மத்தேயு 1 அதிகாரம் வாசிங்க, அப்பனா உங்களுக்கு புரியும். மத்தேயு 1 அதிகாரம் 6வது வசனம். ஈசாய் தாவீது ராஜாவை பெற்றான். தாவீது ராஜா பெற்றான். ஓகே, தாவீது ராஜா உரியாவின் மனைவி சாலமோனை பெற்றான். எப்படி நடந்து முடிஞ்சு எத்தனை வருஷம் ஆச்சு இந்த விஷயம்? 800 வருஷம் ஆகிப்போச்சு. என்ன புதிய ஏற்பாடு ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்துவின் காலத்தில் எழுதுறாங்க. தாவீது கதை எப்பயோ முடிஞ்சு போச்சு. ஓகே, 900 BC-லயே முடிஞ்சு போச்சு. ஆனால் வசனம் என்ன சொல்லுது? தாவீது பத்சேபாளுக்கு உரியாவின் மனைவியாகிய, எப்படி மறக்கவே மாட்டார். இப்போ நம்ம ஃபேமிலியில் 40 வருஷம் முன்னாடி எதாவது நடந்து வச்சுக்கோங்களேன், இப்போ கூட அதை பற்றி பேசுவாங்க. உன் சித்தப்பாவோட அந்த தம்பி அங்கே அந்த பொண்ணு கனெக்ஷன் ஆச்சா, அவளோட பேத்தி தான் நாளைக்கு கல்யாணம். ஏன் கல்யாணம்னா இந்த பொண்ணுக்கு பையனுக்கு கல்யாணம் சொல்ல வேண்டியதானே? அங்கே போகிறோம்ல நம்ம பின்னாடி 40 வருஷம் முன்னாடி அப்படி நடந்துச்சு பார்த்தியா, அப்போதெல்லாம் அப்படியே பூசி முடிவிட்டாங்க. எங்கே முழுவினாங்க? 50 வருஷம் கழிச்சு இன்னும் பேசிட்டு இருக்காங்களே. அதே போல் 800 வருஷம் கழிச்சு உரியாவின் மனைவியாகிய பத்சேபாளுக்கு பிறந்த சாலமோன். அன்பான தம்பி தங்கச்சி, என்ன பண்ணலாம் இதுலேருந்து தப்பிக்கொள்ள? ஓகே, ரொம்ப ரொம்ப ஈஸி. 5 டீ சொல்லுங்கம்மா. 5 டீ, சக்கரை கம்மியா. 2 திமோத்தி 2:22. ஓகே, அதை தான் 5 டீன்னு நான் சொன்னேன். படிங்க பாப்பா. 2 திமோத்தி 2:22. 2 தீமோத்தேயு 2:22 வசனம் எடுக்கிறீங்களாப்பா? மியூசிஷியன்ஸ் கொஞ்சம் அங்கே போங்கப்பா, அந்த பகுதிக்கு போங்க. நீங்கள் மியூசிக் வாசிக்கிறத விட வசனம் வாசிக்கிறது தான் எனக்கு பிடிக்கும். அன்றியும் யுத்த சத்தம் வரும்போது நீ யுத்தத்துக்காக ஓடி, அதாங்க ஓகே, நீதி விசுவாசம் அன்பையும் நீ அடையும்படி நாடு அப்படின்னு. அது மட்டும் இல்லை, இப்போ நம்ம உடம்பு ரொம்ப வீக்காக இருந்ததுன்னா உடனே பொதுவாக நம்ம ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொல்லுவாங்க, போயிட்டு என்னப்பா எங்கே போனோம்? ஜிம்முக்கு போகணும். ஓகே, அதே மாதிரி ஆவிக்குரிய ஜிம்மு ரொம்ப ரொம்ப முக்கியம். 1 தீமோத்தேயு 4 அதிகாரம் 7வது வசனம். மைக்கு ஒரு நிமிஷம் மறுபடியும் ஆதி ஆகமத்திலேருந்து ஆரம்பிக்கலாம். வாசிங்கம்மா. 1 தீமோத்தேயு 4:7. சீர்கேடும் கிழவிகள் பேச்சுமாய் இருக்கிற கட்டுக்கதைகளுக்கு விலக்கி தேவ பக்திக்கு ஏதுவாக முயற்சி பண்ணி. இது தமிழ்ல கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குல்ல,
தமிழில் திரும்பியும் இந்த இந்த வேர்டிங்ஸு கொஞ்சம் முயற்சி பண்ணுற மாதிரி இருக்கு. இங்கிலீஷில் ரொம்ப நல்லா இருக்குது ஆக்சுவலாக. எக்ஸசைஸ் டுவர்ட்ஸ் காட்லினஸ் அப்படின்னு இருக்குது. ஓகே, அன்பான தம்பி தங்கச்சி நல்லா கவனிங்க. ரொம்ப ரொம்ப நம்ம ஸ்கூல்லேயே கூட சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஐடில் மேன்ஸ் பிரெயின் இஸ் என்னது? ஐடில் மேன்ஸ் பிரெயின் இஸ் கெப்ட் ஃபார் எக்ஸிபிஷனா? இட்ஸ் a devil's workshop. ஓகே, ஆகையால் அன்பான தம்பி தங்கச்சி நீங்கள் என்ன பண்ணணும்? எப்பயுமே பிஸியாக இருப்பது நமக்கு நல்லது. நல்லா கவனிங்க. நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை பாருங்க, நானும் என் வாழ்க்கையை பின்னோக்கி பாருங்க. எப்போல்லாம் நம்ம தப்பு பண்ணோம்? ஃப்ரீயாக இருந்திருப்போம், யாருமே இல்லாமல். அப்போ தான் நம்ம தவறு செய்வோம். அப்படி செய்யாமல் இருக்கணும்னா ஆல்வேஸ் பி பிஸி. எதில் பிஸியாக இருக்கணும்? நம்பர் 1, பிஸி வித் யோர் ஸ்டடீஸ். உன்னை படிப்பில் நீங்கள் ஆர்வமாக இருங்க. பிஸி வித் ஸ்போர்ட்ஸ், ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். ஓகே, இதெல்லாம் ப்ராக்டிக்கலான விஷயம். ஸ்போர்ட்ஸில் நீங்கள் பிஸியாக இருங்க. ஏதோ ஒரு ரன்னிங்கோ ஜம்பிங்கோ வாட் எவர், ஏதோ ஒரு ஸ்போர்ட்டில் நீங்கள் பிஸியாக இருங்க. எல்லாத்த விட ரொம்ப முக்கியம் பிஸி இன் சர்ச். திருச்சபை நமக்கு ஆண்டவர் கொடுத்த மிகப்பெரிய ஆசீர்வாதம். சர்ச்சில் வந்து ஏதாவது ஒரு சம்திங், ஓகே, உறவு முக்கியம் ஆண்டவரோட. அது வந்து ஐ அசியூம் தட். ஓகே, ஆனால் ஆண்டவரோட ஊழியத்தில் ஏதோ ஒன்று, ஒரு விபிஎஸ்ஸா, இல்லை ஒரு சண்டே கிளாஸா, ஒரு யூத் மீட்டிங்கா, ஒரு மியூசிக்கா, ஏதோ ஒன்று சம்திங், இல்லை வெளியே ஒரு அவுட்ரீச்சா, ஏதோ ஒரு திருச்சபை காரியத்தில் நீங்கள் பிஸியாக இருந்தீங்கன்னா தவறு செய்யறதுக்கான வாய்ப்புகள் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். தாவீது ரொம்ப ரொம்ப சில்லியான ஒரு மிஸ்டேக். யுத்தத்துக்கு போக வேண்டிய காலத்தில் அவன் போகாமல் இருந்த அந்த ஒரு சின்ன தப்புனால மிகப்பெரிய பிரச்சனை அவனுக்கு உருவாச்சு. ஓகே, ஸோ பி பிஸி. ஏதாவது ஒன்று வசன வாசிப்புலையோ இல்லை ஒரு பைபிள் குவிஸ்லையோ, ஏதோ ஒரு அடுத்த மாதம் ஹீப்ரூஸில் எக்ஸாம் வைக்கிறாங்கப்பா, வா படிக்கலாம், அதில் ஒரு இன்வால்மெண்ட்டு. அடுத்த வருஷம் இதில் எக்ஸாம் வைக்கிறாங்க, ஓகே நம்ம ஒரு ஸ்கிட்டு போடலாம். சம்திங் சர்ச்சில் ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி நீங்கள் பண்ணுங்கள், அது உண்மையாகவே நம்மளுக்கு நல்லது. காட்லி ஃப்ரெண்ட்ஷிப்பு வித் சர்ச் ஆக்டிவிட்டி, யோர் மைண்ட் செட் ஆன் த வேர்ட் ஆஃப் காட், டைம் வித் ப்ரேயர், இதெல்லாம் உங்களுக்கு உதவியாக இருக்கும். அது மட்டுமல்ல, ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், பாவம் செய்யாமல் இருப்பதற்கு இன்னொரு ரொம்ப நல்ல விஷயம் என்னன்னா, குடும்பத்தில் நீங்கள் உதவியாக இருக்க வேண்டும். புரியுதா? ஏன்னா சில பேர் சர்ச்சில் பயங்கரமாக வந்து வேலை செய்வான், வீட்டில் அம்மா அப்பா விட்டுருவான். புரியுதா? தாய் தகப்பனுக்கு முதல்ல நீங்கள் கனப்படுத்த வேண்டும். ஊரில் இருக்கிற எல்லா ஃப்ரெண்ட்ஸையும் இவர் பைக்கில் அங்கே கூப்பிட்டு போவார், இங்கே கூப்பிட்டு போவார். சொந்த தங்கச்சியில் அண்ணா காலேஜில் பைக்கில் யாராவது யார சொந்த தங்கச்சி, பக்கத்து தெருல ஒரு பொண்ணு இருப்பா, ப்ளீஸ் நான் அங்கே தான் போகிறேன். புரியுதா? சொந்த தங்கச்சி சொந்த அம்மாவை ரேஷன் கடைக்கு கூப்பிட்டு போக மாட்டான். ரேஷன் கடைக்கெல்லாம் வாங்க வரமாட்டேன், அங்கேருந்து வாங்க சர்க்கரை தானே நக்கி தின்று நீ. புரியுதா? சொந்த தகப்பனை ஒரு பஸ் ஸ்டாண்ட், ஒரு அம்மாவுக்கு ஒரு காய்கறி, ஏதோ ஒன்று சம்திங். புரியுதா? வீட்டில் பிளெஸிங்காகவே இல்லை, சும்மாவே உட்காந்துட்டு இருந்தால் நமக்கு பிரச்சனை. பி பிஸி வித், பி a blessing in the family, in the church, be involved with the church, be involved in sports, in studies. அதெல்லாம் நமக்கு ப்ராக்டிக்கலாக பரிசுத்தமாக ஜீவிக்கிறதுக்கு உதவி செய்யும். இன் அடிஷன் டு பேசிக்ஸ், என்னது? வசனம் வாசிப்பது, ஜெபிப்பது. மூன்றாவதாக ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயத்துக்கு வரோம். மூன்றாவதாக கான்சிக்வன்சஸ் ஆஃப் ராங் பார்ட்னர். கான்சிக்வன்சஸ் ஆஃப் ராங் பார்ட்னர், தவறான நேசத்தின் விளைவுகள். 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் எல்லாம் எடுத்து வச்சுங்க. அன்பான தங்கச்சிங்களை முதல்ல நம்ம பார்ப்போம், அதுக்கப்புறம் தம்பிமார்கிட்ட வரலாம். அன்பான தங்கச்சிமார், இங்கே இருக்கிறவங்க, கல்யாணம் ஆகாதவங்க, கல்யாணம் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறவங்க, யாராவது
ஆண்டவரை அறியாத பசங்களோடு உங்களுக்கு ஒரு உறவு இருந்தால், ஓகே, இஃப் யூ ஆர் இன் லவ் வித் அன் அன்பிலீவர், ஆண்டவரை அறியாத பசங்க கூட உங்களுக்கு ஒரு ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப்பு, இமோஷனல் ரிலேஷன்ஷிப்பு ஏதோ ஒன்று உங்களுக்கு இருந்து அவர்களை நீங்கள் திருமணம் செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்டு கொண்டிருந்தால் மிகவும் ஆபத்தான நிலையில் இருக்கிறீர்கள். you are in a very 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 dangerous position. சில சகோதரிகளுடைய மைண்ட் வாய்ஸ் எனக்கு நல்லா கேட்குது. ஸ்தோத்திரம் பிரதர், பிரதர் நான் எப்படியாவது முட்டில நின்று அவரை எப்படியாவது ரட்சிப்புக்குள்ள கொண்டு வந்துடுவேன் பிரதர். ஸ்தோத்திரம் பிரதர். என்னதான் இருந்தாலும் ஒரு ஆத்மா வருது இல்லை பிரதர், அது ஏன் நீங்க தடுக்கிறீங்க பிரதர்? ஒரு ஆத்மாவோட வேல்யூ தெரியுமா பிரதர்? நாங்கள் எவ்வளவோ அவுட் ரீச் எங்களமா போகிறோம், ஒன்று கிடைக்கல. நான் ஜஸ்ட் ஒரு லவ் பண்ணி ஒருத்தனை கொண்டு வந்துட்டேன் பிரதர். நான் என்ன சொல்கிறேன், ஒரு 4-5 பேரை லவ் பண்ணால் 4-5 பேரை கொண்டு வரலாமே. பிரதர் உங்களுக்கு தெரியாது பிரதர், 1 அதிகாரத்தில் ரொம்ப ரொம்ப தெளிவாக இருக்குது பிரதர் வசனம். என் நிமித்தம் அவர் பரிசுத்தமாக்கப்படுறார் பிரதர். அந்த வசனத்தை வாசிக்கலாமா சிஸ்டர்? நல்ல எல்லாம் நல்ல கவனிங்க ப்ளீஸ். எண்ணத்தினாலெனில் அவிசுவாசியான புருஷன், அவிசுவாசியான உன் லவ்வர் தன் மனைவியால் பரிசுத்தமாக்கப்படுகிறான், மனைவியால் பரிசுத்தமாக்கப்படுகிறாள். அவிசுவாசியான மனைவியும் இங்க ஓகே, நீ போய் எவ்வளவு கூட்டு வரல, அப்போ அந்த பொண்ணு தன் புருஷனால் பரிசுத்தமாக்கப்படுகிறான், புருஷனால் பரிசுத்தமாக்கப்படுகிறாள். இல்லாவிட்டால் பிள்ளைகள் அசுத்தமாய் இருக்குமே. ஓகே, இப்பொழுதோ அவைகள் பரிசுத்தமாய் இருக்கிறன. பாத்தீங்களா பிரதர், வசனம் எவ்வளவு பொதுவா நம்ம சொல்றது என்னது, ஆண்டவர் திட்டமும் தெளிவுமாக அப்படியாக பேசிவிட்டார். இதானா? யாரையாவது நீ கூட்டு வந்துட்டு ரோட்ல போற எவ்வளோ கூட்டு வந்துட்டு ஓகே, இங்க பாருங்க ஆண்டவர் பேசுறாரு, ஏன் நிமித்தம் அவ பரிசுத்தமாக்கப்படுறா அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. ஆனா எப்பயுமே நம்ம பண்ற தப்பு என்ன தெரியுமா, வசனத்தை முழுசா வாசிக்கிறது இல்லை. தொடர்ந்து வாசிங்க. எண்ணத்தினாலெனில் அவிசுவாசியான புருஷன் தன் மனைவியால் பரிசுத்தமாக்கப்படுகிறான். உங்களுக்கு அந்த வசனம் ஏன் ரொம்ப பிடிச்சிருக்கா? இத்தனை வாட்டி திரும்பி படிக்கிறீங்க. அதுக்கு அடுத்த வசனம், ஆகிலும் அவிசுவாசி பிரிந்து போனால் பிரிந்து போகட்டும், பிரிந்து போகட்டும். இப்படிப்பட்ட விஷயத்தில் சகோதரனாவது சகோதரியாவது அடிமைப்பட்டவர்கள் அல்ல, சமாதானமா இருக்கும்படிக்கு தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். இதை விட்டுருங்க, இது வேற ஒரு விஷயம். இப்போ நம்ம அது சப்ஜெக்ட் கிடையாது. இப்போ இனிமே வர்ற வசனத்தை வாசிங்க. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். எல்லாருமே கவனி ஓகே. லவ் பண்றவங்களாம் ரொம்ப ரொம்ப கூர்மையா பார்க்கணும். இப்போ மனைவியானவளே, நீ உன் புருஷனை, நீ உன்னுடைய அன்பிலீவிங் புருஷனை ரட்சிப்பாயோ அல்லவோ உனக்கு எப்படி தெரியும்? ஓகே, புருஷனே அதாவது வாலிப பையனே இங்க உட்காந்துருக்கிய ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டு வசனத்தை அப்படியே என்னடா இது நம்ம சப்ஜெக்ட் வர மாதிரி இருக்கு கேட்டுட்டு இருக்கிய, நீ மனைவியை ரட்சிப்பாயோ நீ லவ் பண்ற அந்த பொண்ணை ரட்சிப்பாயோ அல்லவோ உனக்கு எப்படி தெரியும்? ஓகே, இப்போ நான் ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு கேள்வி கேட்குறேன். தங்கச்சி நீங்கள் சொல்லுங்கள். ஓகே, ரொம்ப ரொம்ப ஈஸியான கேள்வி தான். ஆண்டவர் நான் உன்னை விட்டு விலகிறதும் இல்லை, உன்னை கைவிடுறதும் இல்லைன்னு சொல்லிட்டார் இல்லை? சொல்லியிருக்காரா இல்லையா? சொல்லியிருக்காரு. ஆமாம், நீங்கள் என்ன சொன்னாலும் சொல்லியிருக்காரு. கரெக்டு தான், சொல்லியிருக்காரு. ஓகே, அது உண்மையா பொய்யா அதை மட்டும் என்ன சொல்லு. உண்மை. ஓகே, அதாவது நான் உன்னை காப்பாற்றுவேன், உன்னை வழி நடத்துவேன்னு ஆண்டவர் சொன்னால் அது உண்மை. ஆண்டவருடைய வாக்குத்தத்தத்தில் அவர் பின்னாடி போக மாட்டார். ஆனால் இந்த இடத்துல ஆண்டவர் என்ன சொன்னார், நீ உன் புருஷனை ரட்சிப்பாயோ அல்லவோ உனக்கு எப்படி, நீ உன் மனைவி அதாவது அன்பிலீவிங் மனைவியை ரட்சிப்பாயோ அல்லவோ உனக்கு எப்படி தெரியும்? அதாவது ஆண்டவரே என்ன சொல்லிட்டார் தெரியுமா? அதான் சொல்லிட்டார். அதாவது நீ பாட்டுக்கு போ உன் இஷ்டத்துக்கு, நான் என் வசனத்துல தெளிவா சொல்லியிருக்கிறேன். அதை எல்லாத்தையும் தாண்டி நீ பாட்டுக்கு எவ்வளோ ஒருத்தனை கூப்பிட்டு வந்துட்டேன்னா நான் அவளை ரட்சிக்கணுமா? தெரிலப்பா, ஐ டோன்ட் நோ. நீ யாரையா போய் கூப்பிட்டு வந்தானா நான் ரட்சிக்கணுமா? எனக்கு தெரியாது, சாரி. ஒருவேளை நான் ரட்சிக்கலாம், ரட்சிக்காமலும் போகலாம், தெரிலப்பா. ஆண்டவர் நீ போய் யாரை வேண்டுமானாலும் கூட்டு வா, நான் அவனை ரட்சிப்பேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருந்தா நீ நம்பலாம். ஆனால் இங்கே ஆண்டவர் என்ன சொல்லிட்டாரு,
ரட்சிப்பாயோ அல்லவோ உனக்கு எப்படி தெரியும்? அன்பான தங்கச்சி, நல்லா கவனி. தயவு செய்து அன்பிலீவர் கூட ஏதாவது ரிலேஷன்ஷிப்பில் நீ இருந்தன்னா மிகப்பெரிய டேஞ்சரில் நீ இருக்கிற ஜாக்கிரதை. ரொம்ப ரொம்ப மிகப்பெரிய டேஞ்சர். நீ வந்து அவனுக்கு ஒயிட் அண்ட் ஒயிட்டு போட்டு அவனை உள்ளே கூப்பிட்டு வந்து ஞானஸ்நான தொட்டியில் முக்கி எடுத்து அவனை அப்படியே கிறிஸ்டியன் ஆக்கிடலாம் நீ நினைக்காத. அப்படி கிடையாது பிரதர். ரொம்ப ஈஸியாக சொல்லிட்டீங்க பிரதர். பிரதர் லவ்னா என்ன தெரியுமா பிரதர் உங்களுக்கு? பிரதர் தயவு செஞ்சு நீங்கள் இந்த மாதிரி பேசாதீங்க பிரதர். லவ் எப்படி இருக்கும் தெரியுமா பிரதர்? அதெல்லாம் ஏகப்பட்ட லவ் பண்ணி ஏகப்பட்ட ஃபெயிலியர் ஆகி போய் வந்து நிற்கிறேன். விட்டுருங்க, அதெல்லாம் ஏகப்பட்டது. ரொம்ப தூரம் இல்லை, இங்கே தான் பக்கத்தில் சென்ட் பீட்டர்ஸ் இன்ஜினியரிங் காலேஜில் தான் நான் படித்தேன் பல ஆண்டுகளுக்கு முன்பதாக. ஓகே, அதனால் உங்களுக்கு லவ் பற்றி தெரியாது பிரதர் அப்படி நீங்கள் சொல்லாதீர்கள். சில தங்கச்சிமார் என்ன நினைப்பாங்க, ஏற்கனவே ரிலேஷன்ஷிப்பில் போயாச்சு, இப்போ நம்ம எப்படி பின்னாடி திரும்பி வர்றது? ஐயோ பிரதர் உங்களுக்கு தெரியாது பிரதர், நாங்கள் 3 வருஷம் லவ் பண்ணுறோம், எங்களுக்குள்ள எல்லாமே பிடிச்சி போச்சு. அன்பான தங்கச்சி நல்லா கவனி. நீ கடந்த 2 வருஷம் யோசிக்கிற இல்லை, 2 வருஷம் அவங்க கூட மூவ் பண்ணது பழகுனது எல்லாமே யோசிக்கிற. ஆனால் ஆண்டவர் அடுத்த 50 வருஷம் உனக்கு யோசிக்கிறார். அதுதான் முக்கியம். நீ 2 வருஷம் யோசிச்ச, ஆனால் ஆண்டவர் அடுத்த உன் ஃபியூச்சரு 50 வருஷம் 60 ஆண்டுகளை உனக்காக ஆண்டவர் யோசிக்கிறாரு. பார்த்து எங்கள் வீட்டிலையே எங்கள் அம்மா அப்பாவுக்கு கல்யாணமாகி 52 ஆண்டுகள் ஆகிது. 52 வருஷம். 1970 எங்கள் அம்மா அப்பாவுக்கு கல்யாணம் பண்ணாங்க. எங்கள் அப்பா அன்பிலீவர், எங்கள் அம்மா பிலீவர். ஓகே, லவ் மேரேஜ் கிடையாது. முந்தைய காலத்தில் ஜாதி பார்த்து தானே கல்யாணம் பண்ணுவாங்க, அதனால அப்படி பண்ணிட்டாங்க. இப்பயும் சில பேர் பார்க்குறான், அது வேறு விஷயம், நான் விட்டுருங்க. ஓகே, ஜாதி பார்த்து திருமணம் செய்து வைத்ததால் எங்கள் அப்பாவும் அம்மாவும் கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. எங்கள் அம்மா பிலீவருங்க 48 ஆண்டுகள் எங்கள் அம்மா நாங்கள் எனக்கு 2 அக்கா இருக்காங்க, எல்லாரும் கஷ்டப்பட்டோம். 48 வருஷம் எங்கள் வீட்டில் ஜபம் கிடையாது, வேத வாசிப்பு கிடையாது, சந்தோஷமாக பாடுறோம்ல வீட்டில் ஃபேமிலி ப்ரேயர், அதெல்லாம் எதுவுமே கிடையாது. எந்த ப்ரேயருமே 48 வருஷம். எங்கள் அப்பா இப்போ ரீசண்டாக ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி தன்னுடைய 78வது வயதில் ரட்சிக்கப்பட்டார். இதை மாதிரி நீ கஷ்டப்பட போறியா? அதுவும் ஆண்டவர் இறக்கப்பட்டதுனால எங்கள் அப்பா ரட்சிக்கப்பட்டு விட்டார். உன் கேஸில் கேரண்டி இல்லை, கண்டிப்பாக அவர் ரட்சிக்கப்படுவாங்களா இல்லையான்னு கேரண்டி இல்லை. அநேக தங்கச்சிமார்களை நான் பார்த்துருக்கிறேன். நான் சண்டே கிளாஸ் எடுத்தவங்க, நான் விபிஎஸ் எடுத்தவங்க. ஓகே, ரொம்ப ரொம்ப ஆண்டவருக்குள்ளே உண்மையாக இருந்து கடைசியாக இப்போ யாரோ ஒருத்தர் கூட போயிடுவாங்க. அதுக்கப்புறம் 2-3 ஆண்டுகள் கழித்து வருவாங்க, அண்ணே நாங்கள் பிரிந்து விட்டோம், எனக்கு அவங்களுக்கும் செட் ஆகலை. காதலிக்கும் பொழுது லவ் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதுக்கப்புறம் திருமணமான காதலிக்கும் பொழுது அவங்க என்ன சொல்லுவாங்க, பொதுவாக அந்த பையன் என்ன சொல்லுவான், நீ உன் ஃபெய்த்லேயே இருந்துக்கோ, நான் என் ஃபெய்த்தில் இருக்கேன், உன்னை நான் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், இன்ஃபேக்ட் நான் வேணா சர்ச்சில் வந்து உட்கார்றேன், நோ ப்ராப்ளம். அந்த மாதிரி எத்தனை பேரை நம்ம கூப்பிட்டு வந்துருப்போம் சர்ச்சுக்கு? ஓகே, நான் வந்து உட்காந்துக்கிறேன். ஆனால் திருமணம் நடந்த பிறகு ஓகே 6 மாதத்துக்கு அப்புறம் 8 மாதத்துக்கு அப்புறமா ஓகே அந்த பையன் என்ன பண்ணுவான், எங்கள் பாரு வீட்டில் பூஜை இருக்கு வந்து நில்லு. இல்லைங்க நான் எப்படி வந்து நிற்க முடியும் அப்படின்னு. எங்கள் பாரு நான் வந்து சர்ச்சுக்கு வந்து நின்னல, நான் உன் சர்ச்சுக்கு வந்தல, நீ வந்து நில்லு அப்படின்வாங்க. அப்போ என்ன பண்ணுவீங்க? இல்லைங்க என்னால் முடியாது, நான் வந்து கிறிஸ்டியன், நான் பிலீவர், இங்கே பாரு அம்மா கத்துறாங்க தயவு செஞ்சு வந்து நில்லுன்னுவான். எப்போதும் இல்லாத தாய் பாசம் அப்பொழுது அவனுக்கு வந்து நில்லுன்னு சொல்லுவான். நீ அப்பயும் முடியாதுன்னு சொன்னா அப்போ நீ வீடு போ போ அப்படின்வான். அப்போ ஆரம்பிக்கும் நீ உன்னுடைய அழுகை, அப்போ ஆரம்பிக்கும். அப்போ அழ ஆரம்பிச்சு அப்போ தான் நீ ஏசாப்பான்னு வந்து
அப்போ ஆண்டவர் ஞாபகப்படுத்துவார். அக்டோபர் 2ஆம் தேதி 22 ஒருத்தன் வந்து தொண்டை தண்ணி வத்த கத்துனானு கேட்டியா? அவ்வளோதான், லைஃப் வந்து காலி, முடிஞ்சு போச்சு. அதோட அழுதுனே இருக்க வேண்டியதான். தயவு செய்து அன்பிலிவர் கூட ரிலேஷன்ஷிப்பில் யாராவது தங்கச்சி மறந்தீங்கன்னா வார்னிங் இன்னைக்கு சொல்லியாச்சு உங்களுக்கு டைரக்டாக. அதுக்கப்புறம் உங்களுடைய நீங்களாச்சும் ஆண்டவராச்சு, அவ்வளோதான். அன்பான தம்பிமார் என்ன நினைக்கிறாங்கன்னா, இதெல்லாம் கேர்ள்ஸுக்கு தான் ப்ராப்ளம், நமக்கு பிரச்சனை இல்லை. ஏன்னா நம்ம பாய்ஸ் மென் எங்கள் வீட்டுக்கு பொண்ணு வந்தால் எங்களுடைய கலாச்சாரத்தின்படி தான் வாழ வேண்டும், நாங்கள் சொல்கிற மாதிரி தான் கேட்க வேணும். அப்படி தான் பல பேர் நினச்சான். ஓகே, மிகப்பெரிய பலவான் பழைய ஏற்பாட்டில் யார்? மிகப்பெரிய ஸ்ட்ராங்கான ஆள் யாராவது தெரியுமாப்பா உங்களுக்கு? சாம்சன். ஓகே, சாம்சன் எப்போ ஏற்பட்ட பலசாலினா, ஊர் கேட் இருக்குல்ல, கேட்டு, அந்த கேட் அப்படியே கையில் தூக்கிட்டு அப்படியே போவான். அப்படியே அவனை யாரும் பின்னாடி தொடர கூட மாட்டாங்க, ஏன்னா அவன் அவ்வளோ பவர்ஃபுல். ஓகே, அப்போ ஏற்பட்ட சாம்சன் என்னாச்சு, அவனுக்கு டிலைலா மடியில் படுத்துன்னு அப்படியே ஜாலியாக என்ஜாய் பண்ணிருக்கார். என்ன பீட் பண்ணுறதுக்கு யாருமே இல்லை அப்படின்னு. ஆனால் அந்த டிலைலா என்ன பண்ண, அப்படியே அவனை பேசி 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 அவனை பேசியே சாவடிச்சிட்டான். பல வீடுகளிலே அப்படியாக நீங்கள் பார்த்திருப்பீர்கள், பேசி சாவடிக்கிற திறமை. ஓகே, பேசி உன் ஸ்ட்ரென்த் எங்கே இருக்குது, ஸ்ட்ரென்த் எங்கே இருக்குது, ஸ்ட்ரென்த் எங்கே இருக்குது, ஸ்ட்ரென்த் எங்கே இருக்குது கேட்டு கேட்டு அவன் ஃபஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சம் கதெல்லாம் சொல்கிறான், இப்படி இல்லை அப்படி இல்லை அப்படி. ஆனால் கடைசியில் இங்கே தான்ப்பா முடிஞ்சு போச்சு, அப்படியா சரி தூங்கு அப்படின்னு சொல்லி தூங்கிட்டு, அப்போ பெலிஸ்தியர்கள் வந்து அவன் தலைமுடியை வெட்டி அவன் வல்லமை அவனை விட்டு, வல்லமை தான் தலை முடியல, ஆண்டவர் அவனை விட்டு போயிட்டார். அதான். ஓகே, நல்லா கவனி. எவளையாவது ரோட்டில் போகிறவளை நீ கூப்பிட்டு வந்து நான் அவளை எப்படியாவது கிறிஸ்டியன் ஆக்கிடுவேன், ஒயிட் அண்ட் ஒயிட்டை போட்டு வந்துடுவேன், இங்கே வந்து அவளை நான் ஞானஸ்தான கூட்டியில் மூக்கி எழுப்பி அவளை எப்படியாவது கிறிஸ்டியன் ஆக்கிடுவேன் நீ நினைச்சன்னா, நல்லா கவனி, சாம்சனுக்கு நடந்தது உனக்கு நடக்கும். என்னது? கண்ணை நோண்டி மாவாட்டை விட்டுருவாளுங்க, ஜாக்கிரதை. அதான் நடக்கும். அவ்வளோ பெரிய பலசாலி என்ன பண்ணாங்க, they gouged out his eyes. கண்ணை வெளியே எடுத்துட்டாங்க. வெளியே எடுத்து செக்கில் மாவாட்டி கொண்டிருந்தான்ற மாதிரி நம்ம கதை முடிஞ்சு போயிடும். ஜாக்கிரதை. நீ நினைக்காத நான் ரொம்ப பவர்ஃபுல்லு, நான் ஆம்பளை, என்னால் முடியும்னு. நம்ம தான் இருக்கலே வீக்கு. அதான் உண்மை, நம்ம தான் வீக்கு. ஓகே, தயவு செய்து நீ இந்த மாதிரி விளையாட்டில் போய் விளையாடி எப்படியா கூப்பிட்டு வரலாம் நினைக்கவே நினைக்காத அன்பான தங்கச்சி. உனக்கு தேவையான மாப்பிள்ளை யாராவது ஒரு ஏமாந்தவ கிடைப்பான். நம்ம ஆளுங்க கிடைப்பாங்க. ஓகே, தயவு செய்து எங்கேயாவது போய் மாட்டிக்கொள்ளாதீருங்கள். ஆண்டவருக்கு பிரியமில்லாத பெண்ணை நீங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தா என்ன நடக்கும் தெரியுமா? வாசிங்க வசனம். ஈசா 40 வயதான போது எத்தியனாக பெரியனுடைய குமாரத்தையாகிய யூதித்தையும் எத்தியனாக ஏலனுடைய குமாரத்தையாகிய பஸ்மாத்தையும் விவாகம் பண்ணினான். அவர்கள் ஈசாக்கு ரெபேக்காலுக்கும் மனநோவாயிருந்தார்கள். அவர்கள் ஈசாக்கு ரெபேக்காலுக்கு எப்படி இருந்தாங்க? மனநோவா. ஐயோ, எவளையோ கூட்டிட்டு வந்துட்டானே, நம்ம ஆண்டவரையும் தெரியல, நம்ம வீட்டு கலாச்சாரமும் தெரில, நம்ம வீட்டு பழக்க வழக்கமும் தெரில, ஜபம் தெரில, வசனம் தெரில, அவ பாட்டுக்கு இஷ்டத்துக்கு இருக்கிறாளேன்னு உங்க அம்மா அப்பா வருத்தப்படணுமா? ஜாக்கிரதை, யோசிச்சுக்கோ. பிலீவரை கல்யாணம் பண்ணாலே 1000 பிரச்சனை இல்லை? பிலீவரை நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தாலே எவ்வளோ பிரச்சனை. இதில் நீ அன்பிலீவரை கூட்டிட்டு வந்தா என்ன நடக்கும்? ஜாக்கிரதை, மிக தெளிவாக நான் சொல்லிவிட்டேன். இப்போ உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வந்துடும் கண்டிப்பாக மைண்டில். என்னது?
ஸோ அன்பிலீவரை நம்ம லவ் பண்ணக்கூடாது பிரதர். அதானே சொல்ல வரீங்க பிரதர்? ஏன்னா இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். தயவு செஞ்சு இதை நம்பி தான் என்னுடைய வாழ்க்கையே இருக்குது. ஆமாம், அந்த பையன் பின்னாடி உட்காந்துருக்கா, நான் முன்னாடி உட்காந்துருக்கேன், தயவு செஞ்சு சொல்லுங்க ப்ளீஸ். அப்போ நீ ஆணிய நல்லா கவனி. உன் மூஞ்சிக்கு எந்த மூஞ்சி நல்ல மூஞ்சின்னு வீட்டில் இருக்க 2 பெரிய மூஞ்சிங்களுக்கு தெரியும். அவங்க பார்த்து உனக்கு பண்ணுவாங்க. ஓகே, சரி. நம்ம ரொம்ப ஸ்ட்ரிக்டாக போயிட்டுருக்கோம். கொஞ்சம் ஃப்ரீயாக அவங்க கூட இன்னும் பேசணும்னு நினைக்கிறேன். என்னதுமா, லவ்ன்றது ஒரு இமோஷன். வீட்டில் 3 ஆம்பளை பசங்க இருப்போம். ஒரு பையன் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுவோம். இன்னும் 2 பசங்க மரக்கட்ட மாதிரி யாரும் என்னை அசைக்க முடியாது, நான் அசைக்கப்படுவதில்லைன்னு சொல்லி கம்முன்னு இருப்பான். அது அம்மா அப்பா பார்த்துக்கிறேன், சரி ஓகே பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுவேன். சில பேர் லவ் பண்ணுவாங்க, சில பேர் பண்ண மாட்டாங்க. என்ன, அது ஒவ்வொருத்தருடைய அவங்க வளர்ந்த விதம், அவங்களுடைய கேரக்டர், பல விஷயம் இதில் இருக்குது. அதனால் லவ்வே நீ பண்ணவே கூடாது, யாரையும் பார்க்க. அப்படி நம்ம அமுக்க தான் அவனுக்கு ஏன் இப்படி நம்ம அமுக்குறாங்க, அப்போ ஏதோ விஷயம் இருக்குது போலன்னு நினச்சிப்பான். அதனால் நல்லா கவனிங்க. உங்களுக்கு யாரையாவது பிடித்திருந்தால் எல்லாத்தையும் அழகாக உத்தமமாக செய்கிறதுக்கு ஒரு வழி இருக்கிறது. ஓகே, உங்களுக்கு யாரையாவது பிடிச்சிருக்கு, அவங்க நம்பர் 1 கல்யாண வயசு உங்களுக்கு வந்திருக்கணும். நம்பர் 2 அவங்க பிலீவராக இருக்கணும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், உங்கள் அம்மா அப்பா கிட்ட போய் இந்த ஃபேமிலி எனக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு ஓப்பனாக பேசுங்க. அம்மா அப்பாவுக்கு தானே பேசுங்க. இந்த அம்மா அப்பா அவங்க அந்த பையனுடைய அம்மா அப்பா கிட்ட போய் பேசுவாங்க. அந்த ஃபேமிலியா போச்சு போ, சரி போய் பேசுகிறோம், வேறு வழி என்ன பண்ணுறோம், போய் பேசுவாங்க. பேசி பாஸ்டர் கிட்ட வந்து பேசி டீசெண்ட் எதையுமே செய்யறதுக்கு ஒரு அழகு இருக்கிறது. ஒரு சாட்சி கெட்டு போகாமல் நம்ம செய்யணும். ஓகே, தயவு செய்து உசைன் போல்ட் கல்யாணம் பண்ணாதீங்கோ. சில பேருக்கு லேட்டா தான் புரியுது என்ன பண்ணாங்க. ஓ, என்ன பண்ணாதீங்க ப்ளீஸ். ஓகே, அதாவது அசிங்கமாக திருச்சபையில் சாட்சி கெட்டு போய், குடும்பத்தில் சாட்சி கெட்டு போய், அம்மா அப்பாவுடைய மனசு கஷ்டப்பட்டு எதுவும் பண்ணாதீங்க ப்ளீஸ். ஓகே, வெயிட் பண்ணுங்கள் ப்ளீஸ், வெயிட் பண்ணுங்கள். ஏற்ற நேரத்தில் அம்மா அப்பா ஜபம் பண்ணுங்கள், பாஸ்டர் கிட்ட பேசுங்க, அம்மா அப்பாட்ட பேசுங்க, வெயிட் பண்ணுங்கள். கொஞ்சம் அவங்க கஷ்டப்படுவாங்க, ஏன்னா அவங்க ஈகோ ஹர்ட் ஆயிடுச்சுல, ஏன்னா நீயே பார்த்துட்டேன். கொஞ்சம் அமைதியாக இருங்க. அப்புறம் பேசி கர்த்தர் சித்தமானால் சாட்சி கெடாமல் திருமணம் செய்து கொள்ளுங்கள். ஓகே, ஆனால் டைரெக்டாக பாஸ்டர் கிட்ட வராதிங்க. ஏன்னா பாஸ்டருக்கு ஏற்கனவே ஏகப்பட்ட ப்ராப்ளம், ஏகப்பட்ட ஒவ்வொருத்தரும் ஒரு டைப்பாக இருப்பாங்க சர்ச்சில். ஐயோ என்னடா பண்ணுறதுன்னு கவனிச்சு அந்த டைமில் நீ போய் பாஸ்டர் முன்னாடி நின்றுட்டு, பாஸ்டர் நான் ஒரு பையனை லவ் பண்ணுறேன் பாஸ்டர், சும்மா சொல்லி தோலமா, யாருமா, உங்கள் பையன் தான் பாஸ்டர். அங்க வச்சு இங்க வச்சு கடைசியில காணிக்க பெட்டிலையா கை வச்சிட்டியம்மா நீ. ஓகே, ஜஸ்ட் a joke. ஓகே, ஜஸ்ட் கிடிங். எதையுமே செய்வதற்கு ஒரு முறை இருக்கிறது. அதனால நம்ம யாரு, பிலீவர்ஸ். நம்ம கர்த்தருடைய ஆவியானவர் நமக்குள்ள இருக்காரு, நம்ம கர்த்தருடைய பிள்ளைங்க. டோன்ட் பி ஓவர்வெல்ம்டு பை இமோஷன். ஓகே, ஸ்டே கிரவுண்டட். கொஞ்சம் கிளாரிட்டி ஆஃப் தாட்டோட நம்ம என்ன பண்ணலாம், ஓகே இந்த மாதிரி ஒரு விஷயம் என்ன பண்ணலாம், பெரியவங்களுடைய ஆலோசனை எல்லாவற்றையும் நீங்கள் எடுத்து நீங்கள் முடிவு செய்ய வேண்டும். திருமணத்தை பற்றி தான் நம்ம பேசிக்கொண்டிருக்கோம். இன்னும் ஒரு விஷயம் இருக்குது இந்த பாயிண்ட்லேயே. என்ன தெரியுமா, திருமண வயது. சில சகோதரிகள், சில சகோதரர்களும் சரி, சில சகோதரிகள் 25 ஆச்சு, 28 ஆச்சு, 30 ஆச்சு, 32 ஆச்சு, 35 ஆச்சு, 36 ஆச்சு, கல்யாணம் பண்ணவே இல்லை. ஏமா பண்ணலன்னா, இவன் சரியில்லை, அது சொட்டை, இது நொட்டை, இவன் குட்டை, இவன் நெட்டை, இவன் பணம் இல்லை, இது சரியில்லை, அது அவங்க அம்மா அப்பா இல்லை, சரியில்லை, அம்மா அப்பா 2 பேரும் உயிரோடு இருக்காங்க, நான் கிட்ட போக மாட்டாங்க. எதையாவது ஒரு காரணத்தை சொல்லி
இது சரியில்லை அது சரியில்லை. ஏன்னா இவளுக்கு என்ன தெரியுமா ஆசை, எது பெஸ்ட்டு இருக்கிறதுலையே மிகச்சிறந்த மாப்பிள்ளை, எந்த குறையும் இல்லாமல் ரொம்ப ரொம்ப சூப்பரா பயங்கர பர்சனாலிட்டியா, எந்த அதாவது ஆஹா இவர் தான்ப்பா மாப்பிள்ளை. அந்த மாதிரி ஒருத்தரும் கிடையாது உலகத்தில். நல்லா ஞாபகம், ஒருத்தர் கிடையாது. ஒரே ஒருத்தர் தான் இருக்காரு, இயேசு கிறிஸ்து. அவர் உன்னை கல்யாணம் பண்ற ஐடியால இல்லை, நிச்சயமா பண்ண மாட்டார். தயவுசெய்து நீ போய் ஆண்டவர் என்ன ஓகே. எனக்கு தெரிந்த உண்மையாகவே எனக்கு தெரிந்த ஒரு சகோதரி, உண்மையாகவே நான் சொல்கிறேன், இது பொய் இல்லை, சகோதரி எனக்கு தெரிஞ்சவங்க. வயசு என்ன தெரியுமா, 46. நான் என்ன சிஸ்டர் ஃபேமிலினா, இல்லை பிரதர் இன்னும் நான் பையன் தேடிட்டு இருக்கேன்றாங்க. வயசு என்ன, 46ல இன்னமும் தேடிக்கொண்டிருக்கிறார்கள். கேட்டால் ஆண்டவர் எனக்கு இன்னும் காமிக்கல. ஆண்டவர் நல்லா கவனிங்க அன்பான தங்கச்சி, நல்லா கவனி. உன்னுடைய இளமை காலத்தை எல்லாம் வீணடித்து விட்டு ஆண்டவர் உனக்கு 50 வயசுலயா காமிப்பாரு பாம்பலையா? கொஞ்சம் யோசிச்சு பாரு. யாரு திருமணத்துக்கு தடை? நீதான் தடை, நீதான். அவன் சரியில்லை, அவன் சரியில்லை, இவன் சரியில்லை. நான் ஒரு ரகசியம் சொல்லட்டுமா? நல்ல நல்ல மேரேஜோட ரகசியம் என்ன தெரியுமா? மாப்பிள்ளை கிடையாது, ஆண்டவர். நீ கர்த்தருக்கு பிரியமா நடந்து கர்த்தருக்கு பிரியமா நடக்கிற ஒரு பையனை கல்யாணம் பண்ணிட்டனா அந்த திருமணத்தை வாய்க்க பண்றவர் யாரு? ஆண்டவர். நீ பெஸ்ட் சூஸ் பண்ணி நாங்க சூப்பரா இருப்போம் நினைக்காத, அப்படி கிடையாது விஷயம். கர்த்தர் தான் திருமணத்தை வாய்க்க பண்றவர். அதே போல அன்பான தம்பிமார் நிறைய பேர் 28 ஆச்சு, 30 ஆச்சு, 32 ஆச்சு, 35, 30. என்ன பிரதர் இன்னும் ஏன்பா இன்னும் கல்யாணம் பண்ணல? பிரதர் இன்னும் செட்டில் ஆகல பிரதர், இன்னும் செட்டில் ஆகல, இன்னும் கொஞ்சம் சம்பாதிக்கணும் பிரதர். எதுக்கு? அடக்கத்துக்கா? சம்பாதிச்சு வைக்கணுமா? இன்னும் நான் சம்பாதிக்க, இன்னும் செட்டில் ஆகணும். நல்லா கவனி அன்பான தம்பி, எப்போ தருமா நம்ம செட்டில்? பரலோகத்துக்கு போய் செட்டில். அதுதான் செட்டில். அது வரையும் ஓடிக்கிட்டே இருக்கணும், அதுதான் ஓட்டம். அது வரைக்கும் நீ செட்டில் ஆகி நீ பணம்லாம் சம்பாதிச்சு ஒருத்தைய கூட்டிட்டு வரணும்னு நீ நினைச்சனா எப்படியும் அவள் காலி பண்ண போறா. அதுக்கு ஃபர்ஸ்டே காலியா இருந்தா பெட்டர்ல. கொஞ்சம் யோசிச்சுப்பார். ஓகே, வசனம் என்ன சொல்லுது? உன் இள வயதின் மனைவியோட சந்தோஷமா இரு. உன் கிள வயதின் மனைவியோட சொல்ல பாருங்க. அப்பனா என்ன அர்த்தம்? கல்யாணம் எப்போ பண்ணணும்? 25, 26, 27, 28, 24 அந்த டைம்ல தான் பண்ணணும். நீ அப்போ பண்ணாதான் உனக்கு குழந்தை பெற்று நீ ஒரு 50 வயசு ஆகும்போது உன் பையன் 23 வயசு ஆவான். என்னோட சொந்த கிளாஸ்மேட்டுங்க, என் சொந்த கிளாஸ்மேட்டு என் பையன். ஓகே, 45 இயர்ஸ். அவன்கிட்ட பேச எப்படிடா இருக்க அப்படின்னா, நல்லா இருக்கேன். பிள்ளைங்கெல்லாம் குடும்பம் எப்படின்னா, இருக்கான், ஒரு பையன் இருக்கான். என்ன வயசுன்னா 1 வயசு. உன்னை அப்பான்னு கூப்பிட்றானா தாத்தான்னு கூப்பிட்றானா? எப்போ மேன், எப்போ நீ கல்யாணம் பண்ணி எப்போ நீ குழந்தை பெற்று? ஓகே, ப்ளீஸ் தயவு செய்து அன்பான தங்கச்சி, அப்படியே கற்பனையில் ஏதாவது ஒருத்தன் மிகச்சிறந்த அப்படியே ஒரு குதிரையில் அவன்டா உன்னை தூக்கிட்டு போவான்னு நீ நினைக்காத. என்ன ஆட்டோவில் வருவான், அவ்வளோதான். கர்த்தருக்கு பிரியமான பிள்ளை, ஆண்டவரை விசுவாசிக்கிற மகன் மகள் திருமணம் செய்து சந்தோஷமாக கர்த்தரை மையமாக வச்சு வாழ்ந்தீங்கன்னா நல்லா இருப்பீங்க. அவிசுவாசியை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தால் ஜாக்கிரதை ஜாக்கிரதை ஜாக்கிரதை, மிகப்பெரிய டேஞ்சரில் நீ இருக்க. அவ்வளோதான் சொல்லிட்டேன். அடுத்து கான்சிக்வன்சஸ் ஆஃப் wrong priorities. தவறான நோக்கத்தின் விளைவுகள். Consequences of wrong priorities. இது என்ன? நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய நோக்கம் மிக சிறந்ததாக இருக்க வேண்டும். ஆனால் நாம் இப்பொழுது வாழ்கின்ற காலத்தில் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? ஆனால் பொதுவாக ஒரு வேலைக்கு போகிறவங்க எவ்வளோ நேரம் வேலை செய்வாங்க? சும்மா 8 hours 9 hours. ஓகே,
அப் அண்ட் டவுன் ட்ராவல் எல்லாம் சேர்ந்து ஒரு 10 மணி நேரம் வச்சுக்கோங்க. ஓகே, மற்ற நேரத்தில் நம்ம என்ன பண்ணோம்? நைட்டில் என்ன பண்ணணுமா? தூங்கணும். நைட் ஆண்டவர் எதுக்கு படைச்சாரு? நிம்மதியாக தூங்குறதுக்கு. காலையில் எதுக்கு படைச்சாரு? போய் வேலை செய்யறதுக்கு. சாயங்காலம் எதுக்கு படைச்சாரு? சந்தோஷமாக விளையாடுறதுக்கு, குடும்பத்தோட செலவு பண்ணுறதுக்கு, கூட ஃபேமிலியோட இருப்பதற்காக. ஆனால் இப்பொழுது பல இடங்களிலே நான் பார்ப்பது எல்லாரும் 12 மணி நேரம் 14 மணி நேரம் வேலை. ஓகே, ரெட்புல்லை குடிச்சிட்டு 2 மணி நேரம் தான் தூங்குறது. 2 மணி நேரம் 3 மணி நேரம் தூங்கி எழும்பிட்டு அதுக்கப்புறமா குடும்பத்துக்கு நேரம் கிடையாது. கம்ப்யூட்டர் முன்னாடியே உட்காந்துக்கிறது. பிரைம் வீடியோ பார்ப்பான், நெட்ஃப்ளிக்ஸை பார்ப்பான், இதை பார்ப்பான், அதை பார்ப்பான், சன் நெக்ஸ்ட்டை பார்ப்பான், அதை டிவியை பார்ப்பான். எல்லாம் ஃபுல்லாக எப்பவுமே ஸ்க்ரீன்லேயே இருப்பார் அவர். இப்படி இருந்தால் நீங்கள் நல்ல ஒரு கனி உள்ள கிறிஸ்தவ ஜீவியம் வாழ முடியாது. ஜாக்கிரதை. ஓகே, நான் என்ன சொல்ல வரேன்? பீயிங் அ workaholic, பீயிங் career oriented, எப்போது பார்த்தாலும் எப்படியாவது மேலே வர வேண்டும் என்று பயங்கரமாக வேலை செய்யறது. ஆனால் வசனம் என்ன சொல்லுது சங்கீதத்தில்? உம்முடைய காருண்யம் என்னை. உங்களை பெரியவங்களாகிறது யாரு? கர்த்தர் தான். நம்ம நல்லா வேலை செய்யணும். இருக்கிற இடத்துல நன்றாக நாம் வேலை செய்ய வேண்டும். ஆனால் அந்த வேலையே நமக்கு விக்கிரகமாக மாறிவிடக்கூடாது. ஜாக்கிரதை. ஓகே, அடுத்த ப்ரொமோஷன், இன்னும் 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 வேலை செய்யலாம், இன்னும் பணம் சம்பாதிக்கலாம். இதுதான் பணத்தினுடைய குணம். என்ன தெரியுமா? எவ்வளவு இருந்தாலும் அது நமக்கு பத்தாது. அதுதான் பணத்தினுடைய குணம். ஓகே, ஸோ டோன்ட் கீப் ட்ரைங் டு மேக் மோர் மணி. இன்னும் 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 அப்படின்னீங்கன்னா உங்களுடைய வாலிப பிராயத்தில் அநேகர் 25 வயசு 24 வயசுலலாம் ஹார்ட் அட்டாக் வருது. ஏன் தெரியுமா? ஓவர் வேலை. பீயிங் மணி மைண்டட், மெட்டீரியல் திங்கிங். மிக மிக ஜாக்கிரதையாக இருங்க. இதனுடைய விளைவு என்ன? இப்படி நீங்கள் தப்பா எப்போது பார்த்தாலும் வேலை, எப்போது பார்த்தாலும் ஏதாவது பிஸ்னஸ், எப்போது பார்த்தாலும் டென்ஷன். புரியுதா? நிறைய பேர் பயங்கரமான டென்ஷன், ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கிறாங்க. இப்படியே நீங்கள் இருந்தீங்கன்னா கடைசியில் என்ன ஆகும் சொல்லிட்டா? படிங்க. பிரசங்கி 12ஆம் அதிகாரம். மைக்கு யார்கிட்ட இருக்கு? படிக்குமா? 12:1. நீ உன் வாலிப பிரயாரத்தில் உன் சிருஷ்டிகரை நினை, தீங்கு நாட்கள் வராததற்கு முன்னும் எனக்கு பிரியமானவைகள் அல்ல என்று நீ சொல்லும். ஓகே, இப்போ ஒரு நிமிஷம் தங்கச்சி, நல்லா கவனிங்க. வாலிப பிராயத்தில் கர்த்தரை நினைத்து, அதுக்கப்புறம் ஒரு 7-8 வசனம் வருது. அதையெல்லாம் படிப்போம். உங்களுக்கு அர்த்தம் புரியாது. அதோட அர்த்தத்தை நான் அப்புறமா சொல்றேன். ஆனா வாசிங்கம்மா, ஸ்பீடா வாசிங்க பாப்போம். நான் ஸ்லோவா வாச்சாலே கரெக்டா இருக்கு. ஸ்பீடா சரி வாசி. சூரியனும் வெளிச்சமும் சந்திரனும் நட்சத்திரங்களும் அந்தகாரப்படாததற்கு முன்னும் மழைக்கு பின் மேகங்கள் திரும்ப வராததுக்கு முன்னும் வீட்டு காவலாளிகள் தள்ளாடி பெலாசலிகள் கூனி போய் எந்திரம் அரைகிறவர்கள் கொஞ்சமானதினால் ஓய்ந்து பலகனி வழியாய் பார்க்கிறவர்கள் இரண்டு போகிறதுக்கு முன்னும். ஓகே, அப்படியே கீழே வாங்க. அப்படியே இன்னும் ஒரு 9th verse வாங்க, 8th வாங்க. மாயை எல்லாம் மாயை என்று பிரசங்கி சொல்லுகிறான். மேலும் பிரசங்கி நானவா இருந்தபடியால் 6வது வசனத்துல வாசிங்க. வெள்ளி கயிறு கட்டிவிட்டு பொற்கிண்ணி நசுங்கி ஊற்றின் அருகே சால் உடைந்து துறவண்டையில் உருளை நொறுக்கி இவ்விதமாய் மண்ணானது தான் முன்னிருந்த பூமிக்கு திரும்பி ஆவி தன்னை தன் தேவனத்துக்கு மறுபடியும் போகாததுக்கு முன்னும் அதுக்கெல்லாம் முன்னும் அவரை உன் வாலிப பிரயாத்திலே நினை. இதோட அர்த்தம் என்ன? முதல் வசனத்திலே சொல்லிட்டாரு சாலமன். என்னது? எப்பா வாலிப பிராயத்திலே நீ கர்த்தரை தேடு. அப்புறம் ஒரு 5-6 வசனம் படிச்சோம்ல, எதுவுமே புரியல. புரிஞ்சுதா யாருக்காது? புரியாது. ஓகே, எதுவுமே ஆனா என்ன அர்த்தம் தெரியுமா? அது உனக்கு பிபி வர்றதுக்கு முன்னாடி, உனக்கு சுகர் வர்றதுக்கு முன்னாடி, உனக்கு ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு முன்னாடி, உனக்கு முட்டி வலி வர்றதுக்கு முன்னாடி, உனக்கு சயாட்டிக்கா வர்றதுக்கு முன்னாடி, உனக்கு ஒத்த தலைவலி வர்றதுக்கு முன்னாடி, உன் கண்ணு டொக்கா ஆகிறதுக்கு முன்னாடி, உன் காது கேட்காம போறதுக்கு முன்னாடி, உனக்கு எந்த பவரும் இல்லாம நீ அப்படியே குச்சி வச்சு இப்படி நடக்கிறதுக்கு முன்னாடி கர்த்தரை தேடு இப்பவே. அதான் அந்த வசனத்தினுடைய அர்த்தம். புரியுதா? கரும்பு ஜூஸ் பார்த்துருக்கீங்களா? கரும்பை
இப்படி விடுவாங்க, அது சக்கையாக புழிஞ்சு ஜூஸ் வந்துடும். அதுக்கப்புறம் வெளியே வந்து சக்கை. அதே போலத்தான் இந்த உலகம் உங்களை பயங்கரமாக அப்படியே கசக்கி புழிஞ்சு வேலையை கம்ப்ளீட்டாக வாங்கி எல்லாத்தையும் கடைசியில் முடிச்சு கடைசியில் சாவ போகிற நேரத்தில் அப்பா உமக்காக நான் எதையாவது சாதிக்கணும்னா கை ஆடுதுடா. எப்படி? வாழ்நாள் எல்லாவற்றையும் வீணடித்து விட்டு, வாழ்நாள் எல்லாவற்றையும் ஜாலியா இருந்துட்டு, கர்த்தரை நேசிக்காம, ஒரு வசனத்தை வாசிக்காம, ஜெபிக்காம, கர்த்தருக்கு பிரியமா நடக்காம, கடைசி காலத்துல சாவும் போது எனக்காக நீதியின் கிரீடம் காத்து கொண்டு இருக்கிறதுன்னு நீ போனேன்னு வச்சுக்க, பரலோகத்துல நீ நினைக்காத ஆண்டவர் அப்படியே காத்து கொண்டு இருப்பார் நீதியின் கிரீடத்தோடன்னு. விளக்குமாறு. ஏன்? எனக்கு கனி இல்லை. புரியுதா? கனி இல்லை வாழ்க்கையில. உன்னை காப்பாத்திட்டாருன்ற ஒரே காரணத்துக்கு, ரட்சித்து விட்டார் என்ற ஒரே காரணத்துக்கு ஆண்டவரே போய் தொலை. கர்த்தருக்காக எப்போ ஓட முடியும்? இந்த வயசுல தான். ஓகே, வாலிப வயசுல தான் நீ ஓட முடியும். இந்த வயசுல தான் நீ நல்லா ஜெபம் பண்ண முடியும். இந்த வயசுல தான் நல்லா சந்தோஷமா நீ வாசிக்க முடியும். இந்த வயசுல தான் நீ கர்த்தருக்காக எதையாவது ஆண்டவருடைய ராஜ்யத்துக்காக, இந்த வயசுல தான் நீ பரிசுத்தமா ஜீவிக்கிறதுக்கு போராட முடியும். 80 வயசுல என்ன போராட்டா? அதான் முடிஞ்சு போச்சே. அதுக்கப்புறம் நம்ம போராடவே தேவையில்லை. தயவு செய்து உங்கள் நேரத்தை, காலத்தை வீணடித்து விட்டு கடைசி நேரத்தில் நான் ஆண்டவருக்காக வரேன்னு சொன்னீங்கன்னா உண்மையாகவே ரொம்ப டிசப்பாயின்மெண்ட், அது ரிக்ரெட். ஏன்னா திருப்பி உங்களால் வாலிபத்துக்கு போகவே முடியாது. நம்முடைய ப்ரையாரிட்டி என்ன? நம்பர் 1 காட் ஃபியரிங். ஓகே, ஆண்டவரோட நல்ல உறவு, அதுதான் நம்ம ப்ரையாரிட்டியாக இருக்கும். நம்பர் 2 நம்ம ஹெல்த்து, நல்ல ஹெல்த் இருக்கணும். நம்பர் 3 ஃபேமிலி, நம்முடைய குடும்பம். நம்பர் 4 ஒர்க்கு. ஓகே, நம்பர் 5 மினிஸ்ட்ரி. ஏன் பிரதர் மினிஸ்ட்ரி தானே ஃபர்ஸ்ட் வரணும்? அப்படி கிடையாது. ஏனென்றால் நீ கர்த்தரோட நல்ல உறவுல இல்லாம, நீ குடும்பத்தோட நல்ல உறவுல இல்லாம, நீ அம்மா அப்பாவை கவனிக்காம நீ கர்த்தருக்கு போய் என்ன செஞ்சாலும் ஆண்டவர் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டாரு. வசனம் என்ன சொல்லுது? தீமோத்தேயுல பவுல் என்ன சொல்றாரு? ஏப்பா, சொந்த வீட்டு தேவைகளை சந்திக்காம நீ போய் ஆண்டவருக்கு நீ என்ன செஞ்சாலும் அவன் அவிசுவாசியை விட கேவலம். திஸ் இஸ் த ப்ரையாரிட்டி. ஓகே, நம்பர் 1 ஆண்டவர். நம்பர் 2 உன் ஹெல்த், ஏன்னா ஹெல்த் இல்லைனா ஒன்றும் பண்ண முடியாது. நம்பர் 3 ஃபேமிலி, கர்த்தர் உனக்கு கொடுத்த குடும்பம். நம்பர் 4 அதுக்கப்புறம் நீ வேலை நல்லா செஞ்சு ஃபேமிலி. அதுக்கப்புறம் மினிஸ்ட்ரி, கர்த்தருக்கு பிரியமாக நடக்க வேண்டும். கான்சிக்வன்சஸ் ஆஃப் ராங் ப்ரையாரிட்டிஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஓகே, 4 கான்சிக்வன்ஸ் பார்த்தோம். என்னெல்லாம்? நம்பர் 1 கான்சிக்வன்சஸ் ஆஃப் ராங் பாத், ராங் பொசிஷன், ராங் பார்ட்னர், ராங் ப்ரையாரிட்டி. இப்போ எப்படி நம்ம இந்த தப்பு செய்யாம எப்படி நம்ம தப்பிக்கிறது? முதலாவதாக நம்பர் 1 ரொம்ப ரொம்ப முக்கியம், நோ யோர் ஐடென்டிட்டி. நீங்கள் யார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். உங்களுடைய அடையாளத்தை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். நம்ம யாரு? நம்ம ஆண்டவரோட பிள்ளைங்க. முதல்ல அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகே, ஆண்டவரோட பிள்ளைங்கன்னா யார்? ஆண்டவரே நமக்குள்ள வாசமாக பரிசுத்த ஆவியானவரே நமக்காக நமக்குள்ளே இருக்கிறார். அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு ராஜா வீட்டு பிள்ளை என்றால் எப்படி நடப்பாங்க? ஓகே, இப்போ சமீபத்தில் நீங்கள் அந்த ராஜ குடும்பத்தை பற்றி நாம் பார்த்தோம்ல, இங்கிலாந்து ராஜ குடும்பம். ஓகே, அவங்களுக்கு பயங்கரமான அந்த ராஜ குடும்பம்னா அந்த குடும்பத்துக்கு வெளியவே எதுவுமே பண்ண மாட்டாங்க. அவங்க ரத்தம் கொடுக்கறது எடுக்கிறது கூட ராஜ குடும்பத்திலேயே பண்ணுவாங்க. அவ்வளவு முக்கியத்துவம் ஒரு உலக பிரகாரமான ராஜ குடும்பத்தில் அவர்கள் இருந்தார்கள் என்றால் நம்ம யாரு? நம்ம ராஜாதி ராஜாவோட பிள்ளைங்க. ஓகே, கர்த்தாதி கர்த்தர் தேவாதி தேவன் பரிசுத்த தேவன் எம்பெருமானாகிய இயேசு கிறிஸ்துவோட ரத்தம் நமக்குள்ள ஓடுது. அப்படிப்பட்ட நம்முடைய ஜனம் நாம் அதுக்கு ஏத்த மாதிரி நடந்துக்கணும். புரியுதா? கர்த்தருடைய பிள்ளைங்க ரொம்ப சீப்பா நடக்கவே கூடாது.
ரொம்ப சீப்பாக. எதுலேயுமே நம்ம ஒரு ரொம்ப ரொம்ப கிளாஸ் இருக்கணும். முக்கியமாக எனக்கு ரொம்ப வருத்தமான சில விஷயம் இருக்குது, நான் உங்க கூட ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். இந்த சினிமா ஏதாவது ரிலீஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். சினிமா ரிலீஸ் ஆனோடனே அவிசுவாசிகள் முதல் நாள் முதல் காட்சி போயிட்டு அப்படியே அந்த ஹீரோவுக்கு மேலே அப்படியே பேப்பர் அப்படியே தூக்கி போடுவாங்க. இல்லைன்னா அப்படியே பால் அபிஷேகம் ஏதாவது செய்வார். இல்லைன்னா இவர் சூப்பராக நடிச்சிட்டார், இவர் அப்படி பண்ணிட்டாருன்னு அவங்க எல்லாம் பயங்கரமாக எல்லாம் பேசி கொண்டிருப்பார். அந்த கூட்டத்தில் விசுவாசி ஒருத்தன் இருக்கான். அதுதான் ரொம்ப ரொம்ப வருத்தம், ரொம்ப ரொம்ப கேடு. விசுவாசி சர்ச்சில் இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைங்க, நான் இந்த ஹீரோ தான் எனக்கு அப்படின்னா இன்னொருத்தன் இல்லை அவர் தான் சூப்பர் சொல்லி 2 பேரும் சண்டை போடுவாங்க. நல்லா கவனி அன்பான தம்பி, முட்டாள் 1ஆம் நம்பர் முட்டாள்னா நீ தான். ஏன்னா அந்த ஹீரோ இருக்கான்ல, அவனுக்கு நீ உயிரோட ஒருத்தன் இருக்குன்னு கூட தெரியாது. ஆனா நீ அவன் பேரை சொல்லிட்டே இருப்ப, அவன் பாட்டை பாடிட்டே இருப்ப, அவன் படம் வந்தா ஃபர்ஸ்ட் டே போய் பார்ப்ப, செகண்ட் டே போய் பார்ப்ப, தியேட்டர்ல போய் எல்லாரும் கும்பலா 1000 பேர் போற இடத்துல நீயும் அவிசுவாசியை போல, ஆண்டவரை அறியாதவனை போல, வசனத்தை அறியாதவனை போல, உலகத்தானை போல நீ போய் நின்று கொண்டிருக்கிறாய். அப்ப நீ யாரு? நீ முட்டாளு. ஏன்னா கர்த்தரோட ஆவியானவர் உனக்குள்ள கொஞ்சமாவது இருந்தார்னா நீ அந்த மாதிரி பண்ண மாட்ட. Fool, he doesn't know you are existing, man. He doesn't care whether you live or die. புரியுதா? நீ செத்தாலும் நீ உயிரோடு இருந்தாலும் அவனுக்கு எதுவுமே கவலை இல்லை. அவனுக்கு நீ எவ்வளவு தெரியுமா? 200 ரூபாய், அதான் உன் வேல்யூ. நீ வாங்குற டிக்கெட்டு தவிர வேற எதுவுமே அவனுக்கு கவலை இல்லை. சொந்த தாய் தகப்பனை கவனிப்பதில்லை, சொந்த சகோதர சகோதரிகளை கவனிப்பதில்லை, வீட்டை கவனிப்பதில்லை. ஆனால் தேட்டருக்கு போய் 1ஆம் நாள் 2ஆம் நாள் போய் பயங்கரமாக ஆர்ப்பரித்து அப்படியே போய் கொண்டாடி மகிழ்கிறார்கள் சிலர். அதை விட கேடு வேற எதுவுமே இல்லை கர்த்தரோட பிள்ளைங்களுக்கு. நல்லா கவனிங்க, சினிமா பார்ப்பது தவறா சரியா அந்த தர்க்கத்துக்கு வரல. ஆனால் நீ கொண்டாடுற பத்தியா ஒருத்தனை, ரட்சிக்கப்படாத ஒருத்தனை நீ கொண்டாடுற பார், அதுதான். சினிமா மட்டுமல்ல, 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக கொலோசியம் கேள்விப்பட்டிருக்கேன். கொலோசியம் ஒரு மிகப்பெரிய ஸ்டேஜ் மாதிரி, ஓகே. அங்கே நடுவில் என்ன பண்ணுவாங்க? சண்டை போடுவாங்க, ஓகே. சிங்கம் கரடிலாம் கொண்டு வருவாங்க. அப்படி இல்லைன்னா மனிதர்களே பயங்கரமாக சண்டை போட்டுப்பாங்க. அதை சுற்றிலும் ஒரு 25,000 உட்காந்து பயங்கரமாக பார்ப்பான். 25,000 பேர் பார்த்து சூப்பர்ப்பா, இவன் அவனை கொன்னுட்டான், ஒருத்தன் செத்ததை கொண்டாடுவாங்க. 2000 ஆண்டுகள் கடந்து வந்துவிட்டோம், இருந்தாலும் நம்முடைய மனம் இன்னும் மாறவில்லை. அதே மாதிரி தான் ஸ்டேடியம், ஓகே. 20,000 இல்லை, இப்போ 1,00,000 பேர் ஸ்டேடியமில் சுற்றி இருக்கான். நடுவில் ஒரு 12 பேர் 13 பேர் விளையாடுறான். பயங்கரமாக கைகளை தட்டி இதோ அடித்து விட்டா, 4 அடித்து விட்டா, 6 அடித்து விட்டா, கோல் அடிச்சிட்டான், அப்படி இப்படின்னு பயங்கரமாக நீ கொண்டாடுற. ஏன்னா அவன் உனக்கு சோறு போடுற மாதிரி, இல்லைன்னா அவனை விசுவாசத்தில் வளர்க்குற மாதிரி இல்லை, அவனால் உனக்கு ஒரு உப்பும் பிரயோஜனம் இல்லை. மறுபடியும் சொல்கிறேன், கிரிக்கெட் பார்க்கறது தப்பு இல்லை, அந்த தர்க்கத்துக்கு நான் வரல. ஆனால் நீ அதை கொண்டாடுற பாரு, அவிசுவாசி மாதிரி. அதுதான் முட்டாள், மூடத்தனம். உன்ன மாதிரி முட்டாள் வேற யாருமே கிடையாது. இப்படி நீ பண்ணணும். Know who you are. நீ ராஜா வீட்டு பிள்ளை மேன், நீ ராஜா வீட்டு பிள்ளை. எப்படி நடந்துக்கணும்? நம்முடைய நடை உடை பாவனை எல்லாமே கர்த்தருடைய பிள்ளைனா அதுக்குன்னு ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கு, புரியுதா? நல்லா கவனிங்க. சாதாரண மனுஷன் இந்த லெவல்னா கிறிஸ்டியன் இங்க இருக்கிறாங்க. எனிதிங் யூ டு நோ யூ வில் கம் டவுன் ஒன்லி. ஒன்று நடிகைகளுக்கு பின்பாக போய் அவங்களை பற்றி பயங்கரமாக படித்து அவங்கள பார்த்து அவங்களை புகழ்ந்து பேசுவது பைத்தியகாரம் மாதிரி. இன்னொரு காரியம் நான் பார்த்துருக்கிறேன், கிறிஸ்தவர்களுக்கு வாலிபர்களுக்குள்ளே ரொம்ப கேவலமாக ட்ரெஸ் பண்ணுறது. உடனே வரிஞ்சு கட்டி வந்து விடுவார்கள், இது எங்கள் சுதந்திரம்,
எங்கள் விருப்பம், நீங்கள் பார்க்காதீங்க, நாங்கள் எங்கே எப்படி வேணால் இருப்போன்னு. அன்பான தங்கச்சி நல்லா கவனிங்க, ஒரு கேள்வி கேட்குறேன். நைட்டு தூங்கும்போது கேட்டை பூட்டுறீங்களா இல்லை திறந்து வச்சுருக்கிறீங்களாம்மா? சொல்லுங்கள். திறந்து வச்சு கதவு பூட்டுறீங்களா திறந்து வச்சுருக்கீங்க? உங்கள் வீடு தானே, கேட்டை திறந்து வச்சுருக்கலாமே. கேட்டை திறக்கலாம், வீட்டை திறந்து வைத்துக் கொள்ளலாம். உங்கள் வீடு, யாருமே கேட்க மாட்டாங்க. ஏன் பூட்டுறீங்க? ஏன்னா ரோட்டில் போகிற 10 பேரில் 8 பேர் திருடன்னு உங்களுக்கு தெரியும். புரியுதா? திருடர்கள் இருக்கிறார்கள், அதனால் நாம் நம்மை பாதுகாக்க வேண்டும். சுதந்திரம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கதவை திறந்து போட்டு நான் என் வீடு திறந்துருக்கோம் யாரும் உள்ளே வரக்கூடாது சொல்லவே முடியாது. சொல்லலாம், எப்போ? பரலோகத்தில் இருந்தால் சொல்லலாம். ஏன்னா அங்கே எல்லாருமே பரிசுத்தமாக இருப்பார்கள், மகிமை அடைந்தவர்களாக இருப்பார்கள், கர்த்தருடைய பிள்ளைகளாக முற்றிலுமாக வேறு லெவலில் இருப்போம். அதனால அங்கே தவறு நடக்காது. ஆனால் இங்கே நான் என்ன சொன்னேன் ஆரம்பத்திலே, அம்புட்டு பயிலும் களவாணி பயிலுவேன், திருட ஒருத்தம் கூட உத்தமம் கிடையாது. எல்லாருமே கேவலமான மனிதர்கள் நம்மை சுற்றி பல இடங்களிலே டோட்டலி டிப்ரேவ்டு மைண்டு, மிகவும் கேவலமான எண்ணம் கொண்ட கேவலமான கண்கள் கொண்ட ஜனங்க இருக்காங்க சுற்றி. அப்போ நீ பயங்கரமாக கவர்ச்சியாக உடை அணிந்து என்னை யாரும் பார்க்கக்கூடாது அப்படின்னா சொல்ல முடியாது. ஸோ மிகவும் நீங்கள் உடை உடுத்துவதில் நீங்கள் உங்களை எப்படி கேரி பண்ணுறீங்கன்றதுல ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏற்கனவே நம்மால் பாவத்தில் விழுந்து எசப்பா என்னை வெறுமையாகினே உம்மை மகிமைப்படுத்தி, யாராவது என்னை புரியுதா? அவன் ஏற்கனவே பாவத்தில் விழுந்து ஆண்டவர் எனக்கு எப்படியாவது ஆண்டவரே நான் பரிசுத்தமாக ஜீவிக்கணும், என்னால் முடியல, பயங்கரமாக ஊர் ஃபுல்லாக அசிங்கமாக இருக்குது, கவர்ச்சி போஸ்டரு, கவர்ச்சி மேகசினு, கவர்ச்சி யூடியூபு, கவர்ச்சி டிவி, எல்லாத்துலேயும் அசிங்கமாக இருக்குது, என்னை காப்பாற்றுங்கன்னு சர்ச்சுக்கு வரான். என்ன சர்ச்சுக்கு வந்து அப்படியே இருக்கான். அப்போ நீ என்ன பண்ணுற? சென்ட் பாட்டில் உடச்சி கழுத்தில் ஊற்றி, புரியுதா? எல்லாரும் இல்லை, சிலர். எல்லாரும் கிரவுண்ட் ஃப்ளோரில் இருந்தாங்கன்னா இவன் மட்டும் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், அவ்வளோ பெரிய ஹீல்ஸு. ஓகே, டைட்டாக ஒரு பேண்ட்டை போட்டு டைட் தட்டி எதையா ஒன்று டாப்ஸை போட்டுட்டு அப்படியே டொக்கு 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 டொக்குன்னு அவன் அப்படியே ஆண்டவரை ஸ்தோத்திரமப்பா சுகந்த வாசனைக்காக நன்றி அப்படி. புரியுதா? நீ ரிவீலிங்காக கவர்ச்சியாக உடை அணிந்ததுனால் விழுறது யார் தெரியுமா? உன் சகோதரன் தான், திருச்சபையில் வெளியாள் இல்லை, உள்ளே. ஸோ இன்னொருவனை நீ பாவத்தில் தள்ளுறதுக்கு நீ ஒரு காரணமாக இருக்கிற. இப்போ ஓகே, கலர் ட்ரெஸ் போடுறதோ இல்லைன்னா கொஞ்சம் லேசாக சிலருக்கு கொஞ்சம் நகை போட்டுப்பாங்க, செயின் போட்டுப்பாங்க, கம்மல் போட்டுப்பாங்க, தவறில்லை. எல்லாமே எக்ஸ்ட்ரீமாக போகக்கூடாது, அதுதான் நான் சொல்கிறேன். சில திருச்சபைகளில் நான் போயிருக்கிறேன், முக்காடு போட்டிருப்பாங்க, என்ன ஒரு சின்ன கர்ச்சீஃப் வச்சு முக்காடு போட்டு டைட்டாக ஒரு டிஷர்ட்டு, டைட்டாக ஜீனு. எதுக்கு அந்த முக்காடு? தேவையே இல்லை. புரியுதா? பால் எதுக்கு சொன்னார்? உன் நிமித்தம் யாரும் இடரல் அடையக்கூடாது. இப்போ முக்காடு போடாதீங்க, பரவாயில்ல. புரியுதா? முக்காடு முக்கியம் இல்லை, அது இல்லை. புரியுதா? ஒரு போட்டிங்கன்னா ஓகேவா? இப்படி போட்டு ஒருத்தர் அப்படின்னா ஓகேவா? யாருக்கும் இடரல் அடையாமல் இருக்கணும், அதுதான் நமக்கு முக்கியம். சும்மா ஒரு துண்டு உங்களை காப்பாற்றாது, ஜாக்கிரதை. ஸோ நீங்கள் எப்படி உடை உடுத்துறீங்க, எப்படி பேசுறீங்க? ஓகே, கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்களுடைய வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். உங்களுடைய கான்வர்சேஷன் எப்படி இருக்கணுமா? ஆல்வேஸ் சீசன்ட் வித், சொல்லுங்கம்மா, ஐயோ என்னப்பா, உங்கள் சம்பாஷணை எப்பொழுதும் எப்படி இருக்கணும்? உங்களுடைய பேச்சுவார்த்தை உப்பால் சாரமேறினதாயும் இருக்க வேண்டும். அதாவது நம்ம பேசுனா ஏதோ சொல்ல வராமன் அப்படின்னு இருக்கணும். வாய ஐயோ வாயை திறந்துட்டானே அப்படின்னு இருக்கக்கூடாது. உங்களுடைய ஐடென்டிட்டியை நீங்கள் மறக்காதீங்க. நம்பர் 1.
ஐடென்டிட்டிலேயே இன்னொன்று பல இடங்களில் பார்த்தீங்கன்னா திருச்சபையிலேயே நான் பார்க்குறேன். என்ன தெரியுமா, தான் மேலேயே மோகம் பயங்கரமாக. எப்போது பார்த்தாலும் தன்னை எப்படி வேணும் உன் மூஞ்சியவே நீ ஃபோட்டோ எடுத்துக்கிற. ஏதோ ஒரு முறை எடுத்தால் பரவாயில்லை, எத்தனை முறை இங்கேருந்து ஒன்று, அங்கே வாசல்லேருந்து ஒன்று, அங்கேருந்து ஒன்று, டாய்லெட் பக்கத்தில் ஒன்று. ஓகே, பஸ்ஸில் போனால் பஸ்லேருந்து இறங்கினா, பைக்கில் ஏறினா, இதோ சமோசா சாப்பிட்டா அதை சமோசாவை அழகாக சாப்பிட வேண்டும், அதை ஒரு ஃபோட்டோ எடுத்து ஐ அண்ட் சமோசா அண்ட் ஐ ஸ்டோரி. புரியுதா? வாழவே தெரில மேன், நிறைய பேருக்கு வாழவே தெரில. ஒரு ஆண்டவருடைய விசுவாசி மாதிரியா நிறைய பேர் பண்ணுறாங்க. ஃபோட்டோ எடுப்பதோ செல்ஃபி ஏதோ தவறில்லை, ஆனாலும் எங்கே லைன் வர, எது முக்கியம்? எப்போது பார்த்தாலும் உங்களை நீங்களே பார்த்து கொண்டு, உங்களை நீங்களே ரசித்து கொண்டு, எவ்வளோ கேவலமாக இருக்குல்ல. அப்போனா என்ன அர்த்தம், நீ அவ்வளோ உனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு, செல்ஃப். Know who you are. Number 2, never trust your heart. உன் இருதயத்தை நம்பாதே. ஏன்னா வசனம் என்ன சொல்லுது? வசனம் சொல்றதுக்கு முன்னாடி உலகம் என்ன சொல்லுது? உன் மனசுல என்ன இருக்கு, உன் மனசோட ஆழத்துல என்ன இருக்கு, அதை நீ செய். ஆனா வசனம் என்ன சொல்லுது? எரேமியா 17:9. ஆக்சுவலா இது மனப்பாட வசனம், பார்க்காமே சொல்லணும். வச்சுப்போ. இருதயமானது மகா கேடுலும் திருக்குள்ளதுமா இருக்கிறது, அதை அறியத்தக்கவன் யார்? நல்லா கவனி வாலிப தம்பி, வாலிப தங்கச்சி. என் மனசில் ஒன்றும் இல்லை, அது ஒன்றை ஏமாத்தும். ஏன்னா மனசு டிசீவிங்னா என்னது? வஞ்சிக்கிறது. ரொம்ப வெயில் காலத்தில் இந்த திருவள்ளூர் ரோட்டில் போயிருக்கீங்களா? அப்போ அப்படியே போகும்போது தூரத்தில் என்ன தெரியும்? காணல் நீ தெரியல, தண்ணி இருக்கா? உண்மையாவாங்க இல்லை, ஆனால் இங்கேருந்து பார்த்தா தெரியுது. அந்த மாதிரி தான் டிசீவிங். ஓகே, உன் இருதயத்தை நீ நம்பாத. நம்பர் 2. நம்பர் 3, நெவர் பிலீவ் இன் யோர் செல்ஃப். இதுவும் அப்படியே உலகம் சொல்றதுக்கு ஆப்போசிட். உலகம் என்ன சொல்லுது? பிலீவ் இன் யோர் செல்ஃப். ஸ்கூல்லலாம் அதான் கற்றுக் கொடுப்பாங்க. பி கான்ஃபிடென்ட், உன்னால முடியும், உனக்குள்ள சக்தி இருக்கு, நீ நினைச்சா எதை வேணாலும் சாதிக்கலாம். ஓகே, பிலீவ் இன் யோர் செல்ஃப், நெவர் கிவ் அப், பூ அப்படின்னு ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க. ஆனால் வசனம் என்ன தெரியுமா சொல்லுது? நீ உன்னை நம்பாத. நீதிமொழிகள் 3:5, 5, 6. கொஞ்சம் சத்தமாமா. உன் சுய புத்தியின் மேல சாயாத, கர்த்தர் மேல் நம்பிக்கையாரு. அப்பொழுது அவர் உன் பாதையை. ஓகே, ஸோ நீ உன் இதயத்தை நம்பாத, நீ உன் பவரை நீ நம்பாத. செல்ஃப் கான்ஃபிடென்ட் தப்பு. நீ கர்த்தரை நோக்கி பாரு, கர்த்தரை நம்பு, உன் வழிகளிலெல்லாம் அவரை நினைத்துக்கொள். காலையில் கிளம்பும் போது, ஆண்டவரே நான் ஒரு வாலிப பையன், வாலிப தங்கச்சி, எனக்கு ஒன்றும் தெரியாது, வாலிப பிள்ளை, எனக்கு அறிவு கொடுங்க, ஞானம் கொடுங்க, புத்தி கொடுங்க, எப்படி வாழணும்னு கற்று கொடுங்கன்னு நீ போனோம். புரியுதா? காலைல எழுந்திரிச்சு கிளம்பும் போதே எல்லாம் தெரிஞ்ச எல்கானா நான் தாண்டான்னு போனீங்கன்னா வச்சுவா, அவ்வளோதான். அநேக கிறிஸ்தவர்கள் விழுவதற்கு முக்கிய காரணம் என்ன? எனக்கு எல்லாம் தெரியும், அபிஷேகர்லாம் நிரம்பி வழிஞ்சிட்ட போடான்னு போகிறது தான். அப்படிப்பட்டவன் தான் முதல்ல விழுவான். தாழ்மையாக எனக்கு ஒன்றும் தெரியாது, என்னை காப்பாத்துங்கன்னு போனீங்கன்னா கர்த்தர் உங்களை உயர்த்துவார். 4வது, சீக் த லார்ட் இன் ஹிஸ் வேர்ட் அண்ட் இன் ஹிஸ் பிரசன்ஸ். அதாவது கர்த்தரை அவருடைய வசனத்திலும்
அவருடைய பிரசன்னத்திலும் அவரை தேட வேண்டும். இது மிக மிக முக்கியம். வசனத்தில் அவரை தேடணும்னா என்ன அர்த்தம்? அன்றாடம் நாம் வேத வசனத்தை அன்றாடம் வாசிக்க வேண்டும். அதனால தான் இப்போ புரியுதா நான் ஏன் வந்த உடனே வசனத்தை கேட்டேன்ல, பைபிள் கொண்டு வந்திருக்கிறீங்களா அப்படின்னு கேட்டேன்ல, இதுக்கு தான் கேட்டேன். வசனத்தை தேட வேண்டும். வசனத்தின் மூலமாகத்தான் யார் நம்ம கூட பேசுவா? ஆண்டவர் நம்ம கூட பேசுவாரு. வசனத்தின் மூலமாக மட்டும்தான் ஆண்டவர் நம்மோட பேசுவாரு. சிலர் என்ன சொல்லுவாங்க, பிரதர் ஓகே பிரதர் வசனம்லாம் ஓகே, ஆனால் எனக்கு ஆண்டவர் என்கிட்ட எனக்கு கேட்குற மாதிரி பேசணும் பிரதர். ஸ்தோத்திரம் பிரதர். ஆண்டவர் சத்தம் உங்களுக்கு கேட்டு ஆண்டவர் உங்ககிட்ட பேசணும்னா நீங்கள் வசனத்தை சத்தமாக வாசிங்க, அவ்வளோதான். புரிஞ்சுச்சா இல்லையா? வசனத்தை சத்தமாக வாசிங்க, அப்போ ஆண்டவர் சத்தமாக உங்ககிட்ட பேசுகிற மாதிரி இருக்கும், அவ்வளோதான். வசனத்தின் மூலமாக ஆண்டவர் பேசுகிறாரு. நான் சொப்பனத்தை பார்த்துட்டேன், தரிசனத்தை பார்த்துட்டேன், அங்கே பார்த்துட்டேன், இங்கே பார்த்துட்டேன், எனக்கு அப்படி இப்படி வந்துச்சுன்னா உண்மையா பொய்யா எப்படி நம்மளுக்கு தெரியும்? தெரியுமா நம்மளுக்கு உண்மையா பொய்யான்னு? சப்ஜெக்டிவ்னா என்ன அர்த்தம்? உண்மையாக இருக்கலாம் பொய்யா இருக்கலாம், யார் அவன் சொல்கிறவனுக்கு தான் தெரியும் அது என்னன்னு. ஆனால் வசனம் அப்படி கிடையாது, அது உண்மை, 100% உண்மை. ஆகையால் தான் நீங்கள் வசனத்தை எடுத்து அன்றாடம். நான் பல திருச்சபைகள் போயிருக்கிறேன், போய் நொந்து போயிட்டேன். வசன அறிவு பிள்ளைங்களுக்கும் வாலிப பிள்ளைங்களுக்கும் சுத்தமாக இல்லை. வசனத்தை கேட்டால் முழிக்கிறாங்க. யாக்கோபு நிருபம் எட்றானா ஆதி ஆகமத்தில் தேடுறான் அவன். எவ்வளோ வருத்தமான விஷயம். பேசிக் டாக்டரின் தெரியாது, வசனம் தெரியாது, எத்தனை புத்தகம் இருக்குன்னு தெரியாது, யார் என்ன எழுதுனாங்க, என்னென்ன கலாத்தியார் எதை பற்றி பேச தெரியாது, ரோமர் எதை பற்றி பேச தெரியாது. அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் கிறிஸ்மஸ் அப்போ இயேசு பிறந்தார், பாட்டு பாடுங்க, இயேசு பிறந்தார், பிரியாணி போடுங்க, அவ்வளோதான். புரியுதா? வசன அறிவு இல்லை. ஊரெல்லாம் கள்ள உபதேசம், எப்படி நீங்க தப்பிப்பீங்க? நானே யோசிச்சேனா இல்லை, வசனத்தை படித்துதான் எது சரி எது தவறு என்று நமக்கு விளங்கும். அப்பேற்பட்ட பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருக்கார்ல, அவரே வசனத்தை வச்சுதான் நம்மளை பரிசுத்தப்படுத்துறாராம். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 26வது வசனம் வாசிப்போம். 25, 26. புருஷர்களே 5, 6 5:6 இருக்கும். 26 இல்லை, தன்னுடைய சபையை அவர் வசனத்தினால் சுத்தம். 26 வா புருஷர்களே உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள். 26 5:26 தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குறதுக்கும். சூப்பர், தேங்க்யூ. அதான் தட்ஸ் த பாயிண்ட். தாம் அதை எப்படி சுத்தப்படுத்துறாரா? ஆண்டவர் எப்படி சுத்தப்படுத்துறாரா சபைய? வசனத்தினால சுத்தப்படுத்துறாரா. ஸோ வசனம் இல்லைன்னா ஒண்ணுமே கிடையாது. ஸோ அன்றாடம் நீங்கள் வசனத்தை வாசிக்க வேணும். முக்கியமாக இப்போ எல்லாருமே நல்லா படித்த பிள்ளைங்க, இங்கிலீஷு எல்லாமே நல்லா படிக்க தெரியும். போய் நல்லா கமெண்ட்ரி வாங்கி படிங்க. கமெண்ட்ரி இருக்குது, ஸ்டடி டூல்ஸ் எவ்வளவோ டூல்ஸ் இருக்குது. 30 வருஷம் முன்னாடி ஒன்றுமே கிடையாது, இப்போ ஏகப்பட்ட டூல்ஸ் இருக்குது. நல்லா நீங்கள் வசனத்தை வாசிக்கலாம். வேத அறிவு இல்லாமல் வேத வசனத்தை வாசிக்காம நான் விசுவாசத்தில் வளர்ந்துவேன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களை மாதிரி பைத்தியக்காரன் வேறு யாருமே இல்லை. அதே நேரத்தில் வேத வசனத்தை வேத புத்தகத்தை விக்கிரகமாக பயன்படுத்தக்கூடாது. சில பேர் என்ன பண்ணுவான், எனக்கு என் பைபிள் ரொம்ப ரொம்ப பிடிக்கும்ன்றதே ஸ்தோத்திரங்க. சில பேருக்கு தூங்கும்போது பயமாக இருக்கும்ல, நைட்டு தூங்கும்போது பைபிள் என்ன பண்ணுவாங்க, சில பேர் தலையில் வச்சுப்பான், சில பேர் அப்படியே நெஞ்சு மேலே வச்சு, ஆண்டவரே பயமாக இருக்குப்பா ஏசப்பா, ஆண்டவரே என்னை காப்பாத்துக்குப்பா ஸ்தோத்திரம், அப்படியே தூங்கி.
காலைல ஏஞ்சி பார்த்தா தான் தெரியும் டிக்ஷனரி, பைபிளே இல்லை. நைட்டு இருட்டில் என்னன்னே தெரில, ஏதோ ஒன்று தட்டி முட்டி ஏதோ ஒன்று எடுத்து அப்படியே தலை மேலே வச்சுக்கிச்சு. அது உங்களை காப்பாற்றாது. யூ கேன் ஹேவ் த காஸ்ட்லியஸ்ட் பைபிள் அண்ட் த பயங்கர பியூட்டிஃபுல் லெதர் பைபிள் எல்லாமே, ஆனால் தட் வில் நாட் சேவ் யூ. ஓகே, யூ கேன் எவ்ரி டே யூ கேன் கோ அண்ட் சி ஒன் வேர்ஸ் இந்த கேலண்டர். இந்த கேலண்டரில் வசனம் யாரையா போட்டால் முதல்ல அந்த ஆள் மட்டும் என்கிட்ட கிடச்சாருன்னா அப்படியாக அவருக்காக அதிகமாக நாம் ஜெபிக்கணும். கேலண்டரில் வசனம் படிச்சுட்டு அப்படியே போயிடுவியா நீ? இனி ஆண்டவரே இன்னைக்கு என்னுடைய வாக்குத்தத்தம் என்ன, இன்னைக்கு நான் என்ன பண்ண, ஆண்டவரே எனக்கு தயவு செஞ்சு என் கூட பேசுங்கப்பா, இன்னைக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அப்படி போய் கேலண்டரை போய் பார்க்க, யூதாஸ் நாண்டு கொண்டு செத்தான் இருக்கும். இந்த ஊழியத்துக்கு இனிமேல் நம்ம காணிக்க கொடுக்க கூடாதா, இந்த கேலண்டரை போய் பார்க்க, ஆடு இங்கே போய் பார்க்க, நீயும் அப்படியே போய் செய்ய முடியும். கேலண்டர் வசனம் உங்களை காப்பாற்றாது. ஓகே, ஏதாவது ஒரு வசனத்தை அவுட் ஆஃப் கான்டெக்ஸ்டில் பிடிச்சிட்டு ஆண்டவர் என்கிட்ட பேசிட்டா வசனத்தை கொடுத்துட்டாரு, இந்த விளையாட்டே வேணாம். இன் கான்டெக்ஸ்ட், யார்கிட்ட சொன்னா, எப்போ சொன்னா, என்ன விஷயம், அது நமக்கு அப்ளிகபிளா, என்ன ஏது தெளிவாக இருக்கணும். வசனத்தில் தெளிவாக இருக்கிறவன் கள்ள உபதேசத்தில் விழவே மாட்டான். ஆக்சுவலாக அவருடைய வசனத்தில் அவரை தேடுங்கள், அடுத்து அவருடைய பிரசன்னத்தில் அவரை தேடுங்கள். பிரசன்னா என்ன அர்த்தம்? ஜபத்தில் அவரை தேடு. இதை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல தேவையில்லை, நிச்சயமாக உங்களுக்கு தெரிந்திருக்கும். அதிகமான நேரம் நீங்கள் ஆண்டவரோடு செலவிட வேண்டும் ஜபத்தில். சும்மா சின்ன சின்ன விஷயம் மட்டும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். சில தம்பிமார் தங்கச்சிமார் ஜெபிக்கிறதுக்கு ரொம்ப யோசிப்பாங்க, கூச்சப்படுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஊழியக்காரங்களை மாதிரி ஊழியக்காரங்க ஜெபிச்சு பார்த்து நம்மளால் அப்படி பண்ண முடியலையேன்னு சில பேருக்கு இருக்கும். இப்போ ஊழியக்காரர் எப்படி ஜெபம் பண்ணுவாங்க? ஜெபிக்கலாம் அப்படின்னோடனே அன்புள்ள பரிசுத்தம் நிறைந்த அப்படி எங்களுடைய இப்படி இதை பார்த்து கேட்டு பசங்களுக்கு என்ன பண்ணுவோம், ஐயோ இந்த மாதிரி நம்மளுக்கு பண்ண வராது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பண்ணுறதில்ல. ஆனால் நம்ம ஆண்டவர் இருக்கார்ல, அவர் நம்ம அப்பா. நீங்கள் அப்பா கிட்ட எப்படி பேசு, எவ்வளோ ஜாலியாக பேசு, அப்பா அப்படின்னு நீங்கள் உங்கள் மனசில் இருந்து, உங்கள் மனசில் என்ன இருக்கோ, வேதனையோ வருத்தமோ கஷ்டமோ வாட் எவர், நீங்கள் உண்மையாக அவர்கிட்ட நீங்கள் பேசுங்க. தயவு செய்து உங்களுக்கு செந்தமிழ் வரலன்னா பரவாயில்லை, ட்ரை பண்ணாதீங்க. ஓகே, புரியுதா? இப்போ உண்மையாகவே உங்கள் அப்பா, இந்த உலகத்தை அப்பா இருக்கார்ல உங்கள் அப்பா, அவர் வேலை முடிச்சுட்டு வராருன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் அவர் வந்தோடனே நீங்கள் பணி முடிந்து வீடு திரும்பும் தந்தையே வருக, உங்கள் பணி சிறந்தது, எப்படி இருந்தது, நான் உங்கள் பிள்ளை உங்களிடத்தில் பேசுவதற்காக வந்திருக்கிறேன் தகப்பனேனா பலான்னு ஒன்று கொடுத்து என்னடா ஆச்சு உனக்கு, எப்படி இருக்கும்? ஆண்டவர் எவ்வளோ அழகாக சொல்லி கொடுக்குறார். அஞ்ஞானிகளை போல வார்த்தைகளை அளப்பாது. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவா இயேசுவா ஸ்தோத்திரம். என்ன மேன், ஒரு தெளிவாக சந்தோஷமாக அப்பா கிட்ட, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சவர்கிட்ட எப்படி பேசுவீங்க? பெண்கள் உங்கள் அன்பான கணவர்கிட்ட எப்படி பேசுவீங்க? என்னங்க என்ன குழம்பு எப்படி இருக்கு, அப்புறம் சரவெடி சந்தோஷம், போயிட்டு வரலாமா, எவ்வளோ அழகாக பேசுவீங்க. ஆண்கள் உங்கள் மனைவி கிட்ட எப்படி பேச மாட்டோம், புரியுது, எப்பயாவது பேசும்போது எவ்வளோ அன்பாக நம்ம அந்த மாதிரி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்க கிட்ட நீங்கள் எப்படி பேசுகிறீங்களோ அந்த மாதிரி நீங்கள் ஆண்டவர்கிட்ட பேசுங்க. அஃப்கோர்ஸ் நாம் மிகவும் கனத்தோடும் மரியாதையோடும் நடுக்கத்தோடும் ஆண்டவர்கிட்ட வரோம். Seek the Lord in His word and His presence. Number 5, ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு, have a biblical view of everything. அதாவது ஆங்கிலத்தில் biblical world view அப்படின்னு சொல்லுவாங்க. biblical world view அதாவது என்னன்னா, ரொம்ப சிம்பிளாக நான் ஒரு கேள்வி கேட்குறேன், நீங்கள் சொல்லுங்கள், ரொம்ப ஈஸி. இப்போ
ஒரு ஒரு ரெட்டு கலர் கண்ணாடி நான் போட்டிருக்கேன். ஓகே, அப்போது நான் பார்க்குறதுலாம் எப்படி இருக்கும்? ரொம்ப ஈஸி, வெரி குட். இப்போ க்ரீன் கலர் கண்ணாடி போட்டிருக்கு, எப்படி இருக்கும் எல்லாமே? அதே போல் உலகத்தை நீங்கள் பார்க்குறீங்களா, பல விஷயம் நம்மளை சுற்றி நடக்குது, எல்லாமே வேதம் என்கிற கண்ணாடி வழியாகத்தான் பார்க்க வேண்டும். அதுதான் பிப்ளிக்கல் வியூ. அந்த மாதிரியான வியூ தான் உங்களுக்கும் எனக்கும் இருக்கணும். உங்களுக்கு ஒரு உதாரணம் சொன்னால் உங்களுக்கு புரியும். பாருங்க, நீங்கள் சொல்லுங்கள். என்ன பிசாஸ் இங்கே இருக்கு? ஆமாம் பிரதர், ரொம்ப வருஷமாக இந்த பக்கம் தான் பிசாசு. இல்லை, ஒரு எக்ஸாம்பிளுக்காக. ஓகே, பிசாசு ஒன்று இங்கே இருக்கு. என்ன பண்ணலாம்? உங்கள் பக்கத்தில் வர்ற மாதிரி அப்படி பயங்கரமாக பயமுறுத்துது, அப்படியே நலமாக பண்ணி என்ன பண்ணலாம்? அப்பாலே இப்போ சாத்தனை போ சாத்தனை அப்படியா? இல்லைண்ணா ஓடிடலாமா? எதுக்கு நம்மளுக்கு வம்புன்னு? என்ன பண்ணலாம் சொல்லுங்கம்மா. பிசாசு ரொம்ப வசனம் என்ன சொல்லுது? பிசாசை எதிர்த்து நில்லு, அவ்வளோதான். எப்படி நிற்கணும்? நம்ம சுய பலத்தில் நிற்கக்கூடாது. சர்வாயுத வர்க்கத்தை உடுத்தி. என்ன அது சர்வாயுத வர்க்கம்? சர்வாயுத வர்க்கம்னா என்னம்மா? சூப்பரியா. பொதுவாக என்ன பண்ணுவாங்க, யாராவது கேள்வி கேட்டால் தெரிலன்னா டியூட்டி முடிப்பாங்க. இவள தெரியாதுப்பா, வேறு யார்ட்ட கேட்டுக்க தெரியாது. ஹெல்மெட் ஆஃப் சால்வேஷன், பெல்ட் ஆஃப் ட்ரூத்து, பிரஸ்ட் பிளேட் ஆஃப் ரைச்சியஸ்னஸ்ஸு, அப்புறம் ஃபீட் ஷார்ட் வித் பீஸு, அப்புறம் எல்லாத்தோட முக்கியம் ஆவியின் பட்டயமாகிய தேவ வசனத்தை பிடித்து ஸ்டாண்ட் ஃபர்ம் அகேன்ஸ்ட் த டெவில். அவ்வளோதான். இதுதான் நல்லா கவனிங்க. பிசாசு வந்தால் இதைத்தான் செய்ய வேண்டும், எதிர்த்து நில்லு, வசனத்தை வச்சு எதிர்த்து நில்லு. ஏன்னா எம்பெருமானாகிய இயேசுவே வசனத்தை வச்சு தான் டீல் பண்ணார். இப்போ கண்ணா நீங்களே சொல்லுங்க, முதல் ரோல உட்கார்ந்தது ஒரு கூத்தமா? ஒரு அழகான பெண் உங்களை மயக்குவதற்காக கவர்ச்சியாக உடை அணிந்து, ஓகே, உங்களை அப்படியே கவர்ச்சியா, அப்போ என்ன பண்ணலாம்? பிரதர், இந்த மாதிரி நீங்கள் ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா எந்த மாதிரி பதில் சொல்றது? நானே ரொம்ப நாளாக தேடிக்கிட்டு இருந்தேன். என்ன பண்ணணும்? தள்ளி விட்டுணுமா? வசனம் என்ன சொல்லுது? விலகி ஓடு, அவ்வளவுதான். ஆனால் உலகம் ஆண்டவரை அறியாதவன் என்ன பண்ணுவான்? பிசாசை எதிர்த்து சண்டை போட்டுட்டு இருப்பான், இல்லைன்னா பயந்துட்டு இருப்பான். இந்த மாதிரி யாராக வந்தாங்கன்னா உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பான். கேன் பி ஒர்க் அவுட் சம்திங்? புரியுதா? இதுக்கு ஆண்டவர் நம்மளுக்கு பழைய ஏற்பாட்டில் எக்ஸாம்பிளே கொடுத்துட்டாரு. யாரு? யோசேப்பு. ஓகே, யோசேப்பு போர்த்திபாருடைய ஒய்ஃப் வராங்கல்ல மயக்கிறதுக்கு. அப்போ யோசேப்பில் well, Mrs. Porthibar, actually, you're looking very beautiful, okay? I agree that. I agree. But, you know, how can I and you, is it okay if we meet after Porthibar leaves? Will that be okay with you? You know, actually, அதெல்லாம் எதுவுமே இல்லை. அவன் என்ன பண்ணான்? ஓடிட்டான், அவ்வளவுதான். கோட்டை எடுத்துக்க, பேண்ட்டை கூட எடுத்துக்க, என்ன வேணா நீ எடுத்துக்க, நான் ஓடுறத மட்டும் பாரு இப்போ நீ, அவ்வளோதான். ஏன்னா ஆண்டவருக்கு நல்லா தெரியும், நீ பிசாசை எதிர்த்து நிற்கிறதுக்கு உனக்கு பவர் இருக்கு. ஆனால் ஒரு கவர்ச்சியாக ஒரு பிள்ளை வந்து நின்னா எதிர்த்து நிற்கிறதுக்கு உனக்கு பவர் இல்லை. புரியுதா? நான் சொன்னேன்ல நம்ம வீக்குன்னு. அதனால தான் ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு, உனக்கு இதுதான் எஸ்கேப் ஆகிறதுக்கு வழி. என்னது? ஓடு. அங்கே உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காத. புரியுதா? யாராவது ஒருத்தர் பயங்கர ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க, அப்படியே லவ் பண்ணுற மாதிரி வருவாங்க. ஓகே, அப்போ அதை பற்றி பேசிட்டு இருக்கும்போது இவன் அப்படியே பொறுமையாக உட்காந்து சொல்லுவான், நீ சொல்கிறதெல்லாம் சரிதாம்மா, ஓடு மேன், ஓடு, அங்கே நிற்காத. பிகாஸ் eventually you will fall. If you stand there and if you talk, you will fall. அதான் ஆண்டவர். ஏன்னா ஆண்டவரோட டிசைனே அந்த மாதிரி. ஆண்டவர் ஆதாமை படைத்து அப்புறமா ஆதாமை தூங்க வச்சுட்டு ஏவாளை படிச்சுட்டு ஏவாளை கூட்டு வந்தார்ல. ஆதாம் பார்த்தோன்னே என்ன சொன்ன தெரியுமா?
வாவ், உண்மையாவே அதான் சொன்னேன். ஹீப்ரூல அந்த மீனிங். என்னால தாங்க முடியலையே, புரியுதா? அவ்வளோ அட்ராக்ஷன். அதனால அந்த அட்ராக்ஷன் ஆண்டவர் உண்டு பண்ணதுனால நீ ஒரு அட்ராக்ஷன் இருக்கிற ஒரு பொண்ணுகிட்ட உட்காந்து, நான் கர்த்தருடைய பிள்ளை, எப்படியோ ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எப்படியாவது நான் இவளை வந்து நான் இவகிட்ட நான் பாவம் செய்யக்கூடாது ஆண்டவரே, பாவம் இவ கூட ஆண்டவரே ஒரு வாட்டி என்ன மன்னிச்சிருக்க. புரியுதா? இதுதான் நடக்கும். இதுதான் பிப்ளிக்கல் வியூ. வசனம் என்ன சொல்லுது அதை படி செய். வசனம் என்ன சொல்லுது? earthly tent, heavenly dwelling. அப்பனா பூமியில் நம்மளுக்கு கூடார வாழ்க்கை, ஆனால் பரலோகத்தில் தான் நிம்மதி. ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம்? இங்கே தான் நம்ம நிரந்தரமாக இருக்க போகிற மாதிரி பயங்கரமாக சொத்து மொத்தம் எல்லாம் சேர்த்து வச்சு பயங்கரமாக. ஓகே, have a glance at riches. வசனம் என்ன சொல்லுது? have a glance at riches. காரா, பைக்கா, பங்களாவா, வசதியா பார்த்துக்கோ, ஓகே பார்த்துக்கோ, ஆனால் ஃபிக்ஸ் யோர் ஐஸ் ஆன் ஜீசஸ். அப்படி எப்படி? இது வசனம் தெரிஞ்சா நீ புத்திசாலியாக நடந்துக்குவ. have a glance at riches. புரியுதா நான் சொல்கிறது உங்களுக்கு? எல்லாம் ஓ இதான் வசதியான வாழ்க்கையா, ஓ இதான் பணமா, இதான் காரா, எல்லாம் ஓகே ஓகே. ஆனால் கண்களை எங்கே பதிய வைக்கணுமா? இயேசு கிறிஸ்து மேலே பதிய வை. வசனம் என்ன சொல்லுது? விசுவாச ஜாம்பவான்களை பற்றி பேசும் பொழுது எபிரேயர்ல, மேகம் போல இத்தனை சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்ம நிற்கிற பாவங்களும் உதறி தள்ளிவிட்டு விசுவாசத்தை தூக்குறோம் முடிக்கிறோமான இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்த்து ஓடு. have a biblical world view. நல்லா கவனிங்க, இதுதான் ரகசியம். வசனம் என்ன, ஏதோ ஒரு விஷயம் உங்கள் வாழ்க்கையில், உடனே வசனத்துக்கு திரும்புங்க. வசனம் என்ன சொல்லுது, அவ்வளவு அதுபடி செய். வெயிட் ஃபார் த லார்ட் டு டூ ஹிஸ் ஒர்க் அண்ட் லீட் யூ இன் எவ்ரிதிங். ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படி அவருடைய பலத்த கைக்குள்ளே என்ன பண்ணுங்களாம்? அடங்கி இரு. இதுதான் ரகசியம். ஆண்டவர் உங்களை உயர்த்தணும்னு ஆசைப்படுறீங்களா? உங்கள் வாழ்க்கை நல்லா அமையணும்னு ஆசைப்படுறீங்களா? நல்ல குடும்பத்திலும் திருச்சபையிலும் வீட்டுக்கும் நாட்டுக்கும் நல்ல திருச்சபைக்கும் பிளெஸ்ஸிங்காக இருக்கணும்னு ஆசைப்படுறீங்களா? வசனம் என்ன சொல்லுது? அவருடைய பலத்த கைக்குள்ள அடங்கி இருந்தால் ஏற்ற காலத்தில் உங்களை உயர்த்துவார். இதுதான் முன்னேற்றத்துக்கும் நல்ல வாழ்க்கைக்கும் ரகசியம். அவருடைய கைக்குள்ள அடங்கி இருக்கும்போது ஆண்டவர் நமக்கு நன்மை செய்வார்.